राम राम। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेर्पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनितये वासिष्ठाय नमो नमः। अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் எனதிடம் மிகுந்தேன் பேணிய பெருந்தபத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகவே. இன்று கலைமகளாம் பாரதியின் வற்றாத அருட்கொடையை வேண்டி குரு கிருபையாலும் ஈஸ்வர கிருபையாலும் தொடர்ந்து 23வது வாரமாக மகாபாரதம் காட்டும் மாண்புகள் என்ற சத்சங்கத்தில் மகாபாரத சிந்தனையை தொடர்ந்து சமர்ப்பிக்க வாய்ப்பளித்த அனைத்து ஆஸ்திக அன்பர்களுக்கும் இந்த சத்சங்கத்திற்கும் மற்றொரு முறை நமது வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரம் மகாபாரதத்தில் மேற்கொண்டு திரௌபதி சரணாகதி கட்டம் முடிந்து அனுத்யூத பர்வம், பாஞ்சாலி சபதம், வனவாசம், அக்ஷய பாத்திரம், இந்த சரித்திரங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசை. எவ்வளோ நேரம் கிடைக்கிறதுன்னு தெரியல. இறைவன் கிருப்பையில் நம்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நாம் இருக்கிறது சபா பர்வத்தில் இறுதி அத்தியாயங்கள். தியூத பர்வம் அதில் இருக்கும். தியூத்தம்னா சூதாட்டம். எப்படி சூதினால் தர்மனை தோற்கடித்து அவனிடம் இருக்கிற எல்லா பொருட்களை வாங்கி பொருட்களை வென்றதோடு அல்லாமல் தம்பியையும் வென்று தாரத்தையும் வென்று பரம உத்தமியான நெருப்பிலிருந்து தோன்றிய மகா கற்புக்கரசி திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்து மானபங்கப்படுத்தினான் துரியோதனனும் கர்ணனும் சகுனியும் கௌரவர்களும் அதற்கும் மேல் துச்சாதனனும். அவர்கள் செய்கையால் மானபங்கப்படுத்தினார்கள் என்றால் அங்கு பேசா மௌனியாக இருந்து அதற்கு சாட்சி பூதங்களாக இருந்தது மகா அறிவுஜீவிகள் என்று போற்றப்படும் மகா ஞானிகள் உத்தமர்கள் என்று போற்றப்படும் துரோணர், பீஷ்மர், கிருபர், திருதராஷ்டிரர், விதுரரும் கூட. ஆங்காங்கே அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தாலும் அதர்மம் தலை தூக்குவதை கண்டிக்க அவர்களுக்கு திராணி இல்லை என்பது திடமாக தெரிய, தர்மஸ்வரூபமே ஆன பாண்டவர்களும் தலை குனிந்து அடிமைத்தனத்துடன் தலை கவிழ்ந்து நிற்க, திரௌபதிக்கு வேறு யாரு கதி? காப்பாற்ற இறைவன் கூட அருகே இல்லாத சமயத்தில் இறைவனின் நாமம், தனக்கு மிகவும் நெருக்கமான அந்த கோவிந்த நாமம் திரௌபதியை காப்பாற்றியது. இறைவன் வரவில்லை. இறைவனின் திருநாமமான அந்த கோவிந்த நாமம் கூப்பிட்ட மாத்திரத்திலேயே புடவையை சுரந்து திரௌபதியின் மான சம்ரக்ஷணம் செய்தது என்று அந்த கோவிந்த மகாத்மியத்தை கடந்த 2 வாரங்களாக திரௌபதி சரணாகதி என்ற கட்டத்தை நாம் அனுபவித்தோம். மேற்கொண்டு சபையில் என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். திருதராஷ்டிரன் தன்னிட்டு இருக்கிற என்னெல்லாம் ஜெயிச்சாங்களோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து பாண்டவர்களையும் நான் அடிமைத்தனத்திலேருந்து மீட்டுட்டேன்னு சொல்லி திரௌபதிக்கு வரம் கொடுக்குறான். உன்னையும் நான் அடிமைத்தனத்திலேருந்து மீட்டுறேன்னு சொல்லும்போது நான் அடிமையே ஆகலையே அப்படின்னு திரௌபதி ஆவேசமாக தர்மத்தை எடுத்து உரைக்கிறான். மகாபாரதத்தில் தான் நம்ம போன வாரமே சொன்ன மாதிரி அந்த மங்கையர்கள், பெண்கள், பெண்ணடிமைத்தனம், பெண்ணை அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம், பெண்களுக்கு பேச்சுரிமை மறுக்கப்பட்ட சமூகம்னு இன்றைக்கி பொய் புரட்டு சொல்லின்னு இருக்கோம். ஒரிஜினலாக பார்த்தோம்னா
மாதர்களை வைத்து தான் இந்த தர்மமே தழைத்தோங்குது. தர்மத்தை எடுத்து உரைப்பவள் இந்த கிருஹிணி, அந்த பெண். அதற்கு எது சாட்சினா மகாபாரதம் சாட்சி. எந்த பெண்களாக இருக்கட்டும், நல்லது பேசுகிறாங்களோ கெட்டது பேசுகிறாங்களோ, புரிஞ்சு பேசுகிறாங்களோ புரியாமல் பேசுகிறாங்களோ, ஆனால் தைரியமாக பேசுவாங்க. சர்மிஷ்டையிலேருந்து ஆரம்பித்து அம்பை, அம்பிகா, அம்பாலிகா, சத்தியவதியிலேருந்து, பாஞ்சாலியிலேருந்து, இன்னும் நல்ல தமயந்தி கதை வரப்போகிறது, ஹரிச்சந்திரன் அவரோட சரித்திரம் வரப்போகிறது. பாஞ்சாலியிலேருந்து ஆரம்பித்து சுபத்ரா, குந்தி, சுபத்ரா வரைக்கும் இங்கே ஒவ்வொரு, இப்போ காந்தாரியை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பெண் கதாபாத்திரங்கள், ஒவ்வொரு பாத்திரங்களும் வடிக்கப்பட்ட விதம் அழகு. அவர்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் அவ்வளோ முத்து முத்தாக இருக்கும். விதுரன் தர்மத்தில் ரொம்ப சக்தன், அவனுக்கு தெரியாத தர்மம் எதுவுமே இல்லை, தர்மஸ்வரூபன் அப்படின்னு நம்ம விதுரரை கொண்டாடினாலும் அவருக்கு இணையாக நிறைய இடத்துல அந்த ராஜ மகளிர், அந்த அங்கங்கே இருக்கிற அந்த பெண் கதாபாத்திரங்கள் பேசுகிற தர்மம் நமக்கே மலைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மகாபாரதத்தில். அப்படி ஒரு உன்னத காவியம். பெண்களை எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க, பாரத சமூகம் பெண்களை எப்படி ஒரு தெய்வமாக பார்த்தது, பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்ததுன்னு பார்க்குறதுக்கு மகாபாரதம் தான் சாட்சி. ஆணும் பெண்ணும் சமமானால் நிச்சயமாக சமம் கிடையாது. பெண் என்றுமே உயர்ந்தவள் அப்படின்னு காமிக்கிற கட்டம் மகாபாரதத்தில் ஏராளமாக இருக்குது. அது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த உன்னத மகாபாரதத்தில் ஒரு பெண்ணுக்கு அநீதி அப்படின்னு வரும்போது அந்த சபையில் குரல் கொடுக்க கூட ஒருத்தரும் இல்லை. ஆனால் ஊரே காரி துப்பியதுன்னு இருக்குது மகாபாரதத்தில். சீன்னு காரி துப்பியது ஊரே. இதெல்லாம் ஒரு நடத்தையா, இவர்கள்லாம் ராஜாக்களான்னு காரி துப்பியது. ஊரார் சாபமோ என்னமோ அந்த மொத்த கௌரவ குலமும் அழிவதற்கு அதுவே காரணமாக இருந்தது. திரௌபதி சபதம் எடுத்தா, பாண்டவர்கள் சபதம் எடுத்தார்கள். பகவான் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பிரதிஜை எடுத்துட்டான். இதுக்கு அநீதிக்கு யாரெல்லாம் காரணமோ, யாரெல்லாம் அதுக்கு துணை போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்க எந்த வழியில் அந்த அநீதியை தூக்கி பிடிச்சாங்களோ அந்த வழியிலே நான் அவங்கள அழிக்கிறேன்னு பகவான் முடிவெடுத்தார். திரௌபதி தோத்துட்டாளா, இன்னும் பாண்டவர்கள் இன்னும் என்ன மிச்சம் வச்சுருக்காங்க, சொல்லுன்னு கேட்டு ஆனந்தப்பட்டானோ துக்கப்பட்டானோ, அது கேட்டு இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போதும் தடுத்து நிறுத்தாமல் என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மட்டுமே கேட்டுட்டு இருந்தது அந்த வைரம் பாய்ந்த கட்டுமரமான அந்த திருதராஷ்டிரன். அதனாலேயே கடைசி வரைக்கும் ஒவ்வொரு மகனும், தன்னோட ஒவ்வொரு மகனும் இறப்பதை பார்க்க வேண்டிய நிலை, கேட்டு அப்பொழுது எப்படி பீமன் கொன்றான் என்பதை சஞ்சயன் வர்ணிக்க வச்சார் பகவான். குரு வம்சத்தை காப்பாற்றணும், குரு சாம்ராஜ்யத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறது தான் தன்னோட முதல் குறிக்கோள், அதுவே என்னோட ஜென்ம சாபல்யம்னு பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்தார் பீஷ்மர். பீஷ்மரோட ரொம்ப பவித்திரமான குணமே அந்த தியாக குணம்னு பார்த்தோம். இப்போ தியாகம் எதை தியாகம் பண்ணணும், எங்கே தியாகம் பண்ணணும்னு ரெண்டு விஷயம் இருக்குது. எதை தியாகம் பண்ணணும், ஒரு நல்ல உயர்ந்த விஷயத்தை அடையிறதுக்காக தன்னிடம் உள்ள எதை வேணால் தியாகம் பண்ணலாம். எதை தியாகம் பண்ணக்கூடாதுன்னா தர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாது. இங்கே பீஷ்மர் தர்மத்தை தியாகம் பண்ணார். திருதராஷ்டிரன் கடைசியில் கொடுத்த சத்தத்துக்கு பதிலாக பீஷ்மர் முதல்ல ஒரு சத்தம் போட்டு நிறுத்தியிருந்தார்னா இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கார். தாத்தான்னு தான் பேரே தவிர உட்காந்து வாய் மூடி மௌனியாக இருக்க, அதுவும் தேவையில்லாத நேரத்தில் பாஞ்சாலியை சமாதானப்படுத்துகிறேன்னு இன்னும் இந்த எண்ணெயில் நெருப்பில் நெய்யை ஊற்றின கதையை தான் பீஷ்மர் பண்ணார். தன் குலத்தை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற அந்த சபதம் எடுத்தாரே தவிர அந்த சபதத்தை தன்னையும் அறியாமல் தெரிஞ்சே உடைச்சார், இல்லாட்டி தெரியாமல் உடைச்சார். ஆக மொத்தத்தில் துக்குநூறாக தூக்கி போட்டு உடைச்சார் அந்த திரௌபதி சபையில். அந்த குலம் எப்போ ஒழுங்காக இருக்குன்னா அந்த குலத்திற்கு வந்த பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான். எந்த குடும்பமும் எப்போ நல்லா இருக்குன்னா அந்த குடும்பத்தை தேடி, அந்த குடும்பத்தை நாடி வர பெண்கள், மருமகள்கள்னு சொல்கிறோம், மாட்டுப்பெண்ணுன்னு சொல்கிறோமே, அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாக வர அந்த பெண்கள் எந்த குடும்பத்திலாம் நல்லா இருக்காங்களோ அந்த குடும்பம் தான் தனித்தோங்கும். எந்த இடத்துல வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு அநீதியோ அவமரியாதையோ மனசு புண்படும்படி அந்த குடும்பம் நடக்கிறதுனா அதுவே அந்த குடும்பத்தின் அழிவு பாதைக்கு ஆரம்பம்
அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி கண் கலங்காமல் பார்த்துக்கோடா அப்படின்னு வார்த்தைக்கு 300 தடவை நம்மை நாடி வந்த புது உறவுகளுக்கு, குடும்பத்தை விருத்தி பண்ணுறதுக்காக வந்த அந்த குலக்கொழுந்துகளுக்கு மரியாதை கொடுத்துட்டுருக்கோம். அவங்கள வச்சு தான் அந்த குடும்பமே இருக்குது. ஏன்னா அதை சொல்கிறவ இன்னொரு குடும்பத்திலேருந்து இந்த குடும்பத்தை தழைத்தோங்க செய்த ஒரு தாயோ ஒரு பாட்டியோ சொல்கிற அந்த வார்த்தைகளை அதை காற்றுல பறக்க விட்டார் பீஷ்மர். துரோணர் சாமானியரானா தந்தை ஸ்தானம், குரு ஸ்தானம், எல்லாத்துக்கும் மேலே பாஞ்சாலிக்கும் தந்தை ஸ்தானம் துரோணர். என்னதான் பிரச்சனைன்னு சொன்னால் கூட அந்த பாஞ்சால தேசத்து ராஜாவுக்கும் பீஷ்மருக்கும் சமாதானமாகி நாடு ரெண்டாக உடச்சி கொடுத்தா கூட அந்த நண்பர்கள்னு பேரளவாவது சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலேயே கல்யாணத்துக்கு உறுதுணையாக இருந்த பீஷ்மர் திரௌபதியும் பாண்டவர்களும் கல்யாணம் பண்ணும்போது அதை ரொம்ப ஆரப்பரித்து ஆனந்தப்பட்ட பீஷ்மர் அங்கே திரௌபதிக்கு ஒரு இழிவு நேரும் போது குரல் கொடுக்க முடியல, வேர்த்து விறுவிறுத்து இருந்தார், தலை குனிஞ்சு இருந்தார். கடைசியிலே இந்த தலை குனிஞ்ச நிலையிலே தான் ஒரு தலையை வாங்கினா திருஷ்டத்யும்னன். என்ன செய்வதுன்னு அறியாமல் அங்கேயும் முங்கேயும் திக்கு முக்காடி பார்த்தார் கிருப்பர். குலகுரு என்னதான் இருந்தாலும் தர்மங்களை போதிக்கிறவர். இந்த குலகுருகளுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, என்னதான் சொன்னாலும் கேட்குற மாதிரி மக்கள் இருக்கணும், ஆனால் சொல்கிறத அவங்க சொல்லிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்குலாம் கிருப்பர்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசாக அந்த கட்டத்தில் சொல்லலையே தவிர அதுக்கு பின்னாடி முன்னாடி நிறைய இடத்துல சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் கிருப்பர் சிரஞ்சீவி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர கடைசி வரைக்கும் இதே மாதிரி செயல்களில் வெறுமனை பார்த்துட்டே இருந்ததாருங்கிற காரணத்தாலே என்னமோ ஒரு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தாலும் இன்றைக்கும் எப்படி அந்த துரோணரோட மகனாக இருக்கிற அஸ்வத்தாமா இன்றும் உயிரோடு இருந்து அவன் சிரஞ்சீவின்னு நம்ம சொல்லிட்டோமே தவிர அந்த ஒரு தண்டனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி இவரும் கூட தண்டனை தான் அனுபவிக்கிறாரோ, அதுக்கும் பாஞ்சாலி தான் காரணமோ அப்படின்னு கூட நம்மளை யோசிக்க வைக்கிறது. என்னதான் இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன் குரல் எடுபடாதுன்னு தெரிஞ்சும் ஓரளவுக்கு பேசினார், ஓரளவுக்கு தர்ம நியாயத்தை எடுத்து சொன்னார் விதுரரும் நினச்சிருந்தா அது வேறு மாதிரி தடுத்துருக்கலாம், தடுக்க முடியல, மூர்ச்சையாகி கீழே விழுந்தது தான் மிச்சம். என்னதான் இருந்தாலும் பாகவதர் பக்தர் தொடர்ந்து பாண்டவர்களுக்கு நல்லதே சொல்லி கௌரவ குலம் தலைக்கணும்னா என்ன பண்ணணும்னார். இப்போ நம்ம சொன்ன மாதிரி பீஷ்மரோட சபதமும் விதுரரோட சபதமும் ஒன்று. என்னென்னா அந்த குரு குலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இவங்க கௌரவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த குலத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சாங்களே தவிர லாங் டேர்மில் கௌரவர்கள் அழிஞ்சாங்கன்னா, பாண்டவர்களும் சண்டை போட்டுட்டு சகோதரர்களுக்குள்ளே சண்டை போட்டு அழிஞ்சதுன்னா அந்த குடும்பமே சின்ன பின்னம் ஆகிடுமே. அதுதானே குரு வம்சத்தோட முடிவுன்னு தெரியாமல் இருந்தார் பீஷ்மர். விதுரருக்கு அது தெரியாமல் இல்லை, அது தெரிஞ்சதால தான் விதுரர் எல்லா இடத்துலையும் பேசினார், எல்லா இடத்துலையும் அடக்கி வைக்கப்பட்டார். தெரிஞ்சு பேசாமல் இருந்தது பீஷ்மர். சொல்லுவோம் இந்த ஷார்ட் டைம் கெயின் லாங் டேர்ம் கெயின்னு. இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கா, இப்போதைக்கு பிரச்சனை முடியுதா, இப்போதைக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கான்னு அப்பப்போ வர பிரச்சனைகளை சால்வ் பண்ணதான் விதுரரும் ட்ரை பண்ணார், பீஷ்மரும் ட்ரை பண்ணார். ஆனால் விதுரர் ட்ரை பண்ணும்போது இப்போதைக்கு இந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணணும், இதை பண்ணாமல் விட்டால் பின்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி வந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட குரல் எழும்பலை. இப்படிப்பட்ட ஒரு சபையில் திரௌபதி மான சம்ரக்ஷணம் நடந்தது, கோவிந்த நாமம் காப்பாற்றியது. நல்லபடியாக நாடு திரும்பினார்கள். திரும்பினதுக்கு அப்புறமேல இங்கே கீழே இருக்கிற பிள்ளைகள்லாம் திட்டுறாங்க, நல்ல காரியத்தை கெடுத்தான்டாவன். யார்? அவங்க அப்பனை. நல்ல காரியத்தை கெடுத்தான், இதெல்லாம் உயிரோடு இருந்து நமக்கெல்லாம் என்ன பிரயோஜனம், கண்ணு தெரியாத கபோதி இருக்கிறத கெடுத்ததுன்னு சொந்த மகன்களே திட்டினாங்க. என்னைக்கு தர்மம் மறந்ததோ, என்னைக்கு தன் சொல்லை தன் தாரமும் தன் மகன்களும் கேட்காத அளவுக்கு தன் நிலை தாழ்ந்ததோ, அன்னைக்கு அந்த குடும்பத் தலைவனுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த மகாபாரதம் காமிக்குது. பேசாத வார்த்தைகளை பேசுகிறாங்க அவனோட மகன்கள் கௌரவர்கள். மறுபடியும் சமாதானப்படுத்தி துரியோதனன் தீர்மானமாக இருக்கான், மறுபடியும் கூப்பிட்டு அவங்களுக்கு மறுபடியும் சூதாட்டத்துக்கு கூப்பிடணும்னு கூப்பிடுறான்.
இப்போ யாருமே பேசாத, யாருமே எதிர்பார்க்காத, எல்லாரும் மௌனியாக இந்த துரியோதனன் திருந்த மாட்டான் போல, நம்ம எல்லாருக்கும் இவனே முடிவு கட்டிடுவான்னு நினைக்கும் போது ஒரு குரல் எழுந்தது அந்த அவையில். அது காந்தாரி, துரியோதனோட சொந்த தாய். எழுந்து ஒரே வார்த்தை சொன்னான். தன் கணவனும் ராஜாவுமா இருக்கிற திருதராஷ்டிரன்ட்ட இந்த பட்ட மகிழ்ச்சியான அந்த நாட்டுக்கு ராணியான காந்தாரி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான். யார் சொல்கிறத வேணா கேளு, உன் பையன் சொல்கிறத மட்டும் கேட்காத. குறிப்பாக இந்த துரியோதனன் சொல்கிறத கேட்காத. இந்த துரியோதனன் ஒருத்தம் போதும் உன் குலத்தை அழித்து சுக்குநூறாக ஆக்கிறதுக்கு. 100 குழந்தைங்க இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த துரியோதனன் ஒருத்தம் போதும். இவனை பிறக்கும் போதே இவனை எல்லாரும் கொண்டுடுங்கன்னு சொன்னாங்க. நீ விதிவசத்தில் அவனை காப்பாற்றின. இன்றைக்கி இதுவே இந்த குலத்தை அழிக்கிற கோடாரி காம்பாக இருக்குது. இதை தூக்கி ஜெயிலில் போடு. இவனுக்கு ஏன் வச்சுக்காத, இவன் கண்ணு முன்னாடி இவனை வைக்காத. இவன் இருக்க இங்கே பிரச்சனைன்னு காந்தாரி. எந்த ஒரு தாயும் சொல்லாத வார்த்தை. தன் மகன் கொடியவனே ஆயினும், தன் மகன் தீயவனே ஆயினும், தன் மகன் கொலைகாரனே ஆயினும், ஒரு தாய் அந்த கொலைகாரனை காப்பாற்றுறதுக்காக, அந்த கொலைகாரனை மீட்கிறதுக்காக என்னதான் இருந்தாலும் இந்த பரிவு பாசத்தோட, இந்த பாசம் உந்துதல்ல, என்னதான் இருந்தாலும் என் பையன் அவன் ஏதோ தவறான பாதையில் போயிட்டான்னு கடைசி வரைக்கும் கண்மூடித்தனமான அந்த அன்பை செலுத்தி அந்த குழந்தைக்கு நல்லதோ கெட்டதோ அந்த சப்போர்ட்டை கொடுத்து இருக்கிறது அந்த அம்மா. இது எல்லா தாயோட சுபாவம். இதை குறையே சொல்ல முடியாது. ஏன்னா தாய் குணம் அது. என்ன டெல்லிக்கே ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தை அம்மாவோட குழந்தைங்கிறதால என்ன பண்ணாலும் சரி அந்த தாய் உள்ளம் அதை மன்னிக்கும், அதை ஏற்றுக்கும். அது கூடிய சீக்கிரத்தில் அந்த மனம் இருக்காது. முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை இதுக்கப்புறமும் இல்லைங்கிற மாதிரி இது வந்த கதாபாத்திரங்கள்லேயே தர்மத்தை போதிச்சு தன் மகன் தவறு செய்தான், அதனால் இந்த குலமே அழியும், அதனால் இவன் செய்கிறது தப்பு, இவனை ஒழிச்சு கட்டினாதான் ஆச்சு, இவனுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும், இவன் சபையில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இவன் பட்டத்து இளவரசனாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இவனுக்கு இல்லை, இவனை தூக்கி ஜெயிலில் போடு அப்படின்னு சொன்னான் காந்தாரி. அதுதான் அந்த பெண்மணியோட லட்சணம். அதுதான் ஒரு ராஜ மாதாவா, அவள் தாய் மட்டும் கிடையாது. எப்படி திருதராஷ்டிரன் ராஜாவோ காந்தாரி ராணி, நாட்டோட ராணி. ராணிக்கும் இந்த ராஜ்யத்தில் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பாரத கலாச்சாரம் காமிக்கிறது. அவளுக்கும் எவ்வளோ முக்கியமான ஒரு இது இருக்குது. எந்த இடத்துலையும் மறித்து பேசலாம், யாரையும் தடுத்து பேசலாம், கட்டளையிடலாம். இதே மாதிரி எக்கச்சக்கமாக அந்த ராணிக்கும் இந்த பவர்ஸ்லாம் இருக்குது. அழகாக யூஸ் பண்ணுறான். அவன் நினச்சாலும் தூக்கி போட்டிருக்கலாம். மறுபடியும் திருதராஷ்டிரர் பிளேட்டை மாற்றி, இந்த சும்மா சொல்லக்கூடாது, இந்த வைரம் பாஞ்ச கட்டுமரம்னு பேர் வச்சது திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப சரியாக பொருந்தும். காந்தாரியை பார்த்து சொல்கிறார் திருதராஷ்டிரர், நீ ஒரு பக்கம் என்ன இழுக்கிறவா, என் குழந்தைங்க இன்னொரு பக்கம் என்ன இழுக்கிறாங்க, விதுரர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, பீஷ்மர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, எல்லாரும் என்னையே அட்வைஸ் பண்ணுறீங்களே, நான் என்ன தான் பண்ணுவேன்னு கை விரிச்சேன். அது ஒரு டிப்பிக்கல் கையாலாகாதான மைண்ட் செட். எல்லாரும் வேணும், குடும்பமும் வேணும், குடும்பமே நல்லா இருக்கணும்னு குடும்பத்தை மட்டும் பற்றியே சிந்திக்கிற அந்த ஒரு கட்டுமர மனப்பான்மை தான் திருதராஷ்டிரன் கடைசி வரைக்கும் இருந்தது. அதனாலே கெட்டு போனான் திருதராஷ்டிரன். எனக்கு காரணம் கொண்டும் என் மகன் என்னை எட்டி உதைச்சாலும் தள்ளி விட்டால் கூட அவன் என்னோட மகன் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமாக மகன்கள் மேலே பாசம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடிச்சுட்டு செத்தா கூட பார்த்து அடிங்கடா, ராஜ்யத்துக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி மகன்களையும் தாண்டி அந்த நாற்காலி மேலே இருக்கிற பாசம். ஒரு பதவி மேலே ஒரு மோகம் வந்தால் அது என்ன செய்யும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த வைரம் பாய்ந்த கட்டுமரமான இந்த திருதராஷ்டிரன் மிகப்பெரிய சான்று. அது இப்படியே போகிறது. மறுபடியும் யாரும் சொல்கிறது கேட்கல. விதுரரை கூப்பிட்றார், போய் பாண்டவர்களை அழைச்சிட்டு வா சூதாட்டத்துக்குங்கிறார். விதுரன் மறுபடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி நீ மரத்தெல்லாம் கொடுத்து காப்பாற்றி வச்சுருக்க உன் குடும்பத்தை மறுபடியும் அந்த குடும்பம் அழியுங்கிறத நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு அண்ணன் விதுரர். இங்கே இவங்க சொன்னால் திருந்துற மாதிரி இல்லை. மேற்கொண்டு இதே மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். கூப்பிடு, விருப்பம் இருந்தால் அவன் வரட்டும், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போய் கூப்பிடு, நான் ராஜா கட்டளையிட்டேன், நீ போகிறதுனா போ, அவன் வரதுனா வரட்டும், ஆனால் இதுதான் என் மகன்கள் வேண்டது, செஞ்சா செய்யாட்டி போன்னார் விதுரர்கிட்ட.
நான் இன்னைக்கு அப்படி இருந்திருக்கேன். நான் தர்மத்தை சொல்லுவேன், கேட்குறது கேட்காத ஓம் விருப்பம். ஆனால் நீ ஒரு கட்டளைன்னு ஒன்று போட்டுட்டு அதை நிறைவேற்றுறது என்னோட கடமைன்னு விதுரர் கிளம்பி ஹஸ்தினாபுரத்துலேருந்து இந்திரபிரஸ்தம் போகிறார். தர்மர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை மறுபடியும் சூதாட கூப்பிட்றாங்கங்கிற. தர்மர் இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் சூதாட வரணுமா அப்படின்னு கேட்கும்போது, கூப்பிட்றாங்கப்பா, வேறு எதுவும் நடக்காது, இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும், சூதாடுறாங்க, அப்பா பெரியப்பா கட்டளை இட்டுட்டார் வர சொல்லி. வந்தினா வராட்டி விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரமாட்டேன்னா வரமாட்டேன்னு சொல்லி கொண்டு போய் சொல்லிடுறேன். ஏன்னா விதுரருக்கு அப்படியாவது தர்மரை காப்பாற்றணும்னு ஆசை. தர்மர் சொன்னார், அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன், எங்கள் அப்பா கூப்பிட்டார் வந்தேன், எங்கள் சித்தப்பா சொன்னார் நான் வந்தேன், தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற என்னோட ராஜா திருதராஷ்டிரர் சொல்கிறார் மறுபடியும் வரேன், கிளம்பி வந்தார். எல்லாரும் கிளம்பி வந்தாங்க. மறுபடியும் கிளம்பி சபைக்கு வந்தாங்க. சகுனி ரொம்ப சாமர்த்தியமாக சொன்னால், இந்த வாட்டி பந்தயம் வேறு, தம்பிகள் இதெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம், பாஞ்சாலியெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம் பந்தயமாக, ஒரே ஒரு பணயம்தான், நாடு, மொத்த சொத்தையும் வெய்யி, இந்த ஜாக்பாட் மாதிரி, நீ ஜெயிச்சா நீ மொத்தமாக எல்லாரையும் ஆண்டு வா, நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் ஆண்டு வரோம், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அக்ஞாதவாசம்னா இன்காக்னிட்டோ, யார் கண்ணுக்கும் படாமல் இருக்கோங்கிற அடையாளமே தெரியாமல் 1 வருஷம் வாழணும், 12 வருஷம் காட்டில் வாழணும். இது உனக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். யார் தோக்குறாங்களோ இதை எடுத்துக்கணும். அந்த 1 வருஷத்தில் நாங்கள் திருப்பி உன்னை கண்டுபிடிச்சிட்டோம்னா மறுபடியும் 12 வருஷம் போகணும். இந்த துரியோதனுக்கு என்ன பிளான்னா, இப்போ அப்படியே 12 வருஷமாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நடப்பலாம். அப்படின்னு தாண்டி மீறி ஓடி ஏதாவது நியாயம் பேசினா கூட மறுபடியும் அப்போ சூதாட்டத்தை கூப்பிட்டு மறுபடியும் இன்னொரு 12 வருஷம் அனுப்பலாம். அப்படிங்கிறது தான் துரியோதன துஷ்சாதனாதி சகுனி மனசில் இருந்த ஒரு சதித்திட்டம். தர்மர் ஒத்துண்டார். இங்கே தர்மர் ஏன் ஒத்துண்டார் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மெசேஜ் என்னென்னா, இது தர்மர் மட்டும் இல்லை, இந்த நாடே எப்படி தான் இருந்திருக்கு. நம்ம மகாபாரதம் காட்டும் மாண்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன நல்லதுன்னு எடுத்துக்கிறோம், எதெல்லாம் கெட்டதுன்னு எடுத்துட்டு அது நம்ம நடக்காமல் பார்த்துக்கணும். அந்த சொல்லுவாங்க, லேர்னிங் ஃப்ரம் ஒன்ஸ் ஓன் மிஸ்டேக் மேக்ஸ் அ பர்சன் வைஸ். தன் தவறுகளை பார்த்து தன் தவறை திருத்திக்கிறவன் அறிவுள்ளவன். மற்றவன் பண்ணுற தவறை பார்த்து அதுலேருந்து பாடம் கற்றுண்டு அந்த தவறை நான் செய்யாமல் இருக்கிறவன் ஞானி. நமக்கு இந்த மகாபாரதம் காமிக்கிறது இதுதான். ஒரு வாட்டியில் 2 வாட்டி தர்மர் தோற்கிறார், தர்மம் தோக்கிறது, இந்த சூதாட்டத்தை கட்டுப்பட்டு போகிறார். தர்மம் பேசி, தேவையில்லாத சத்தியத்தை பேசி, தேவையில்லாத இடத்துல தர்மத்தை பேசுகிறார் தர்மர். அதனால தான் அவர் தோத்தார். தர்மம் பேசினதால தோக்கலை, தர்மம் தோக்கலை. நான் கடைசி வரைக்கும் தர்மம் தான் காப்பாற்றுறது. அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ பகவான் செஞ்சான், அது வேறு விஷயம். தர்மஸ்வரூபமாக இருக்கிற கிருஷ்ணன் கூடயே இருக்கான். அதனால் அந்த தர்மம் பக்கத்திலேயே இந்த கிருஷ்ணன் நிற்கிறான். தர்மம் என்றைக்கும் தோக்கலை. சொன்ன மாதிரி பாரதியார் போன பாஞ்சாலி சபதத்தில் இதே வார்த்தை தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லா அரசியல் தலைவர்களும் பிரச்சார மேடைகளில் சொல்கிற வாக்கியம் இதுதான். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும் அப்படிங்கிற இந்த பாஞ்சாலி சபதத்தில் சொன்ன வார்த்தை இன்றைக்கி எல்லோரும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது தர்மம் தோத்தா மாதிரி இருக்கலாம், ஆனால் தர்மம் கடைசி வரைக்கும் தோக்காது. ஆனால் நமக்கு எங்கே தோற்று போகிறோம்னா, யாருக்கிட்ட தர்மம் பேசணும், தர்மம்னா என்னன்னே தெரியாது, நம்மளோட நெறிமுறைகள்லாம் என்னன்னே புரியாது, அவனோட தர்மத்தில் தான் அவன் நிலையாக இருப்பான், அவன்கிட்ட போய் அவனிடம் செல்லாத நம்ம தர்மத்தை நாம் செலுத்துகிறோம். அது கிட்டத்தட்ட செவுத்தில் போயிட்டு நம்மளே டாப் கியரில் வண்டியை கொண்டு போய் செவுத்தில் முதிக்கிற நிலமை. முதல்ல சூதாட்டத்துக்கு கூப்பிட்டாங்க தியூத பருவத்தில், அப்போவே வந்திருக்கக்கூடாது. வந்தாச்சு, கெட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் திரும்பி போயாச்சு. அப்போயாவது புத்தி வர வேண்டாமா, மறுபடியும் வந்தாங்க. இது தர்மரோட குணம் மட்டும் இல்லை, இந்த நாட்டோட குணமாக ஒரு கட்டம் வரைக்கும் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டியது. அதுக்கு நம்மளால் என்னென்ன முடியுமோ அதை நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். இது நாட்டோட குணமாக இருந்திருக்குது. இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்தது. நாட்டில் இருக்கிற அனைத்து பொக்கிஷங்களும் தானியங்களும் எல்லாத்துக்கும் மேலே செல்வமாக இருக்கிற பெண்களை ஒரு கொடூர மனப்பான்மையோட இன்னல்களுக்கு ஆட்படுத்தியது, மக்கள்களை கொன்றது, பசு கூட்டங்களை கொன்று ஒழித்தது,
தன் வீட்டு மகளிருக்கு என்னென்ன தீங்கு ஏற்படுத்த முடியும் அவ்வளவும் ஏற்படுத்தியது அந்த ஒரு கொள்ளைக்கார கூட்டம். இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் மேலே உயிருக்கு உயிராக இருக்கிற நம்ம தெய்வங்களை சிதைச்சி அழித்து கொண்டு போனது அந்த இஸ்லாமிய படையெடுப்புகள். போனது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த இஸ்லாமியத்தை வேறு ஊன்றி இங்கே அவர்களுக்கு அடிமைகளை உருவாக்கி அந்த அடிமைகள் அரசாண்ட நாடாக போச்சு. ஸ்லேவ் டைனாஸ்டின்னு சொல்கிற மாதிரி அவர்கள் அந்த நாட்டை ஆண்டார்கள். அதுக்கப்புறம் முகலாயர்களாக வந்தாங்க. திரும்பி மாறி மாறி இந்த ரோல், இந்த மச்சம் மருவமத்தில் தான் மாற்றுறதே தவிர அந்த குணம் மாறலை. இந்த நாட்டை ஆட்படுத்தி இந்த நாட்டில் எது கலாச்சாரமோ அந்த கலாச்சாரத்தை எப்படிலாம் அழிக்கணுமோ அதையே சதா சர்வ காலமும் செஞ்சு காமிச்சாங்க இங்கே இருந்த இஸ்லாமிய மன்னர்கள். இன்றைக்கி அவங்கள கொண்டாடின்னு இருக்கோம். அவங்கள தான் நம்ம சரித்திரத்தில் படிச்சுட்டு இருக்கோம். எப்படி அவங்ககிட்ட நாட்டை இழந்தோம்? ஒற்றுமை. நம்ம கூட ஒற்றுமை இல்லை. அந்த ஹிந்து உணர்வு, அந்த சனாதன தர்ம நெறியில் இருக்கிற எல்லா மன்னர்களுக்கும் நடுவில் ஒற்றுமை இல்லை. தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ, அந்த மனஸ்தாபத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி காலை வாரிண்டு போட்டி போட்டுண்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அன்னைக்கு தனக்கு என்ன ஆதாயங்கிற பார்த்துட்டு இந்த காமன் கார்ஸ், அந்த பொது தர்மம், காமனாக இருக்கிற அந்த எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற அந்த தர்மம் காப்பாற்றப்படணுங்கிற அந்த சிந்தனை இல்லாமல் தன்னோட ஸ்வதர்மம், தனக்கு எது சரிங்கிறத பார்த்து 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 இஸ்லாமியர்கள்ட்ட நாட்டை ஒப்படைச்சி தோற்றோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அப்பப்போ ஒரு வீர சிவாஜியும் அப்பப்போ ஒரு கிருஷ்ணதேவராயரும் வந்து ஒரு மாதிரி மீட்டாக கூட அது தொடர்ந்து தக்க வச்சுக்கிற சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்கல. சந்தர்ப்பம் வாய்க்கலன்னு சொல்கிறத விட அதை செய்கிற திராணி நமக்கு இல்லை. ஏன்னா இதே தேவையில்லாத இடத்துல, பேசக்கூடாத இடத்துல, செல்லாத இடத்துல நம்ம தர்மத்தை செலுத்த முயற்சி பண்ணோம். இவ்வளவு பண்ணி நமக்கு புத்தி வந்து தானே வரல. எவ்வளவோ குருநாதர்கள் வந்தாங்க, எவ்வளவோ குருமார்கள் வந்தாங்க. கஷ்டப்பட்டு இந்த ராஜா சிவாஜி மாதிரி, கிருஷ்ணதேவராயர் மாதிரி இன்னும் நிறைய மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளோ மன்னர்களை சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இந்த தர்மத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க. நம்மளால் காப்பாற்றிக்க முடியல. மறுபடியும் அது அல்வா துண்டு மாதிரி எடுத்து பிரிட்டிஷ் அப்படிங்கிற இந்த கிறிஸ்துவ ஏகாதிபத்தியத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கு மறுபடியும் போராடி சுதந்திரம் வாங்கினோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதமாற்ற கும்பல் நம்ம கலாச்சாரத்தை அசிங்கமாக பேசுகிற கும்பலை நம்மக்குள்ளேயே உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கு இந்த 2 அந்நிய மதங்களும். அதையும் தாண்டி இன்றைக்கி தர்மம் இருக்குது, தர்மத்தை பேசிகிட்டு இருக்கோம். தர்மம் சொன்னால் கேட்குறதுக்கு ஒரு 10 பேர் கூடுறாங்க. அதுவும் இந்த க்ளப் ஹவுஸ் ட்விட்டரில் கூப்பிட்றாங்க. அதர்ம ஸ்வரூபமே இருக்கிற இந்த ட்விட்டர்லேயும் க்ளப் ஹவுஸ்லேயும் தர்மம் சொன்னால், நம்மளோட சனாதன தர்மத்தை பற்றி சொன்னால் கேட்குறதுக்கு ஒரு மக்கள் கூடுறாங்கன்னா அந்த தர்ம சிந்தனை தான் காரணம். இப்படி ஒரு வாட்டி தப்பு பண்ணோம், அதுலேருந்தாவது பாடம் கற்றுக்கணும். 2வது வாட்டியும் தப்பு பண்ணோன்னா 3வது வாட்டியும் தப்பு பண்ண தயாராக இருக்கணும். பகவான் கூட காப்பாற்ற வர மாட்டான். இங்கே காப்பாற்றுறதுக்கு சுவாமி இருந்து காப்பாற்றினார். நம்மளை தொடர்ந்து இங்கே சுவாமி காப்பாற்றின்னு இருக்கார். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது ஒன்று தான், நம்ம அந்த தர்ம நெறியில் இருக்கோமா? ஸோ தர்மம் படி வாழறதுனா வெறும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த தர்மத்துக்கு ஹானி, அந்த தர்மத்துக்கு தீங்கு வந்ததுன்னா, நம்ம மதத்துக்கு தீங்கு வந்ததுன்னா, நம்ம கலாச்சாரத்துக்கு, நம்ம பண்பாட்டுக்கு, நம்ம வழிபாட்டு முறைகளுக்கு, இந்த பாரதிய கலாச்சாரம் சொல்கிறோமே, இந்த நம்மளோட அந்த வாழ்வு தன்மைக்கு ஒரு தீங்கு வந்ததுன்னா எதிர்த்து நிற்க சக்தி இல்லாட்டி சுவாமியே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அப்படிலாம் விட்டுற மாட்டான். அப்பப்போ அவர் கரெக்டாக நமக்கு வழி காமிச்சு மாற்றின்னு இருக்கார். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அதுதான். நமக்கு தேவை தர்மம். அந்த தர்மத்தை எங்கே பேசணும், எங்கே செல்லும் தெரிஞ்சுட்டு தர்மத்தை பேசணும். அதுபடி நடந்துக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ எல்லாம் செய்யணும். இதுதான் தர்மரோட வாழ்வு நமக்கு காமிக்கிறது. இப்படி தர்மர் ஒத்துக்கிறார். இந்த துரியோதனன் சும்மா இல்லாமல் அப்பப்போ பேசுகிறச்ச தொடையை தட்டி தட்டி இது திரௌபதி அவமானப்படுத்தி தொடையில் வந்து உட்காருங்கிற மாதிரிலாம் செய்கை பண்ணான்னு போன வாரம் பார்த்தோம். அனுத்யூத பருவத்துலேயும் இதே மாதிரி தோக்குறாங்க. தோர்த்து காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் என்னென்னலாம் சபதம் எடுத்தாங்களோ தியூத பருவத்தில் அதே தொடர்ந்து எடுக்கிறாங்க. அனுத்யூத பருவத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. போட்ட சத்தியத்தை திருப்பி ரீஐட்ரேட் பண்ணார் பீமன் எழுந்து. எந்த தொடையை தட்டி நீ பதிவிரதை பாஞ்சாலியை கேவலப்படுத்தினியோ அந்த தொடையை உடைக்கிறேன்டானார் பீமன். அர்ஜுனன் எழுந்தார், கர்ணனை பார்த்து சொன்னார், பேசாமல் இருந்தால் கூட அவன் விட்டுருப்பான்டா,
நீ தான் சும்மா இல்லாமல் திரௌபதியை இல்லாதது பொல்லாது சொல்லி அவளை இழிவுபடுத்தி அவளை தாசின்னு வஞ்சு என்னென்னலாம் கேவலப்படுத்த முடியுமோ சொல்லக்கூடாத வார்த்தைகளில் சபையில் சொன்ன துரோகி கர்ணன். சாதாரண பேச்சு பேசல கர்ணன். நீங்கள் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் சொல்கிறான் கர்ணன். இந்த சதி திட்டத்துக்கு ஊற்றுக்கண்ணாக இருந்தது கர்ணன். உன்னைய கொல்றேன்னா அர்ஜுனன் கர்ணனை கொல்வதே தன் சபதம்னு எடுத்தான். நகுலன் எழுந்தான். இதற்கு துணை போன மன்னர்கள் மற்ற ராஜாக்களை கூடுமானவரை கொள்றேன்னு அவன் ஒரு சபதம் எடுத்தான். சகாதேவன் எழுந்தான். என்னதான் இருந்தாலும் இந்த கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்த தாயத்தை உருட்டி உருட்டி இங்கே எங்களெல்லாம் ஏமாத்தினில்ல, உன் கையை உடச்சி உன்னை கொல்றேன்டா அப்படின்னு சகாதேவன் சகுனியை கொல்வேன் அப்படின்னு சபதம் எடுத்தான். அவரவர்கள் அவரோட பகைக்கு எதிராக ஒரு சபதம் எடுத்தாங்க. பாஞ்சாலி ஒரு சபதம் எடுத்தான். எந்த இழிமகன் என் கூந்தலை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துட்டு வரக்கூடாத காலத்தில் என்னை சபைக்கு இழுத்துட்டு வந்தானோ அவன் குருதியில் என்னோட முடியை நான் மறுபடியும் கட்டுவேன், அது வரைக்கும் என்னோட விரித்த கூந்தலாக தான் இருக்கும்னு சபதம் போட்டான். உடனே தீய சகுனங்கள்லாம் தென்பட்டது. குடும்ப பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. அது ஒரு சில நேரத்தில் இந்த அப்புற காரியங்கள் இருக்கும்போது அது மட்டும்தானே தவிர முடிஞ்ச கையோடே உடனே வாத்தியார் வீட்டில் ஒரு நுனி முடிச்சாது போட்டுக்கோன்னு சொல்லிடுவாங்க. தலைவிரி கோலமாக பெண்கள் இருக்கவே கூடாது நம்ம சமூகத்தில். திரௌபதி இருந்தானா அவள் ஒரு சபதத்துக்காக இருந்தால் அவளுக்கு நேர்ந்த அநீதி, யாருக்குமே நேராத ஒரு அநீதி அவளுக்கு நிகழ்ந்ததால் அதை காப்பாற்றங்கிற அதை தன் சபதத்தை வெல்லணுங்கிற இதுக்காக அந்த வைராக்கியத்தை கொண்டு இருந்தாள். ஆனால் இன்றைக்கி தலைவிரி கோலமாக ஆண்களும் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. ஆண்களுக்கும் கேசங்கள் உண்டு. நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம், ஃபங்கு வச்சுட்டுருக்கோம், எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஆண்களுக்கும் சிக்கை உண்டு. எப்போ சிக்கை முடியணும், எப்போ அள்ளி முடியணும்னு ஆண்களுக்கும் அந்த பாங்கு உண்டு. பரட்டை தலையாக சுற்றின்னு இருக்கக்கூடாது, நிறைய இருக்குது. தலைவிரி கோலமாக பெண்கள் இருக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். தலைவிரி கோலமாக பெண்கள் இருந்தால் அந்த அழிவு தான் சேரும். இருந்தா திரௌபதி இந்த அவனோட குருதியை கொண்டு அவன் ரத்தத்தை கொண்டு என் தலைமுடிய நான் அதை தோய்த்து எடுக்கிற வரைக்கும் நான் கூந்தலை முடிய மாட்டேன்னு அவ ஒரு சபதம் பண்ணான் அந்த பாஞ்சாலி. அதுதான் பாஞ்சாலி சபதம்னு அந்த ஒரு சபதத்தை எடுத்த பாரதியார். மகாசக்தி ஸ்வரூபமாக அந்த பாஞ்சாலியை பார்த்து அவர் கொண்டாடினார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபதம் எடுத்தார். அங்கே இல்லை, ஆனால் எல்லாரையும் தீர்த்து கட்டுறது, இந்த அதர்மத்துக்கு அவமெல்லாம் துணை போனனும், ஒவ்வொருத்தனையும் கரம் வச்சு அழிக்கிறதுன்னு பகவான் என்றைக்கோ சபதம் எடுத்துட்டார். அவரால் தான் அந்த போர் நடந்தது. பின்னாடி அதெல்லாம் நம்ம உத்தியோக பருவத்தில், பீஷ்ம பருவம் ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் இப்படி பாஞ்சாலி சபதம் எடுத்தாள். பாண்டவர்கள் சபதம் எடுத்தார்கள். நாட்டை விட்டு காட்டுக்கு புறப்பட ஆயத்தமானார்கள். தர்மர் அப்போ கூட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காட்டுக்கு தானே போக சொன்னாங்க, நான் போகிறேன்னு தைரியமாக போனேன். தர்மர் போக மாட்டேன். இப்போ காட்டுக்கு போகும்போது நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் கிடச்சிது. இப்போ பார்க்க போகிறோம். இப்போ காட்டுக்கு போனார்கள். மொத்த குடும்பம், அம்மா கதறிடா குந்தி, நானும் வரேன், அந்த கிழவியை விட்டுட்டு போகிறீங்கங்கும்போது காடு எங்களுக்கு தாம்மா விதிக்கப்பட்டது, நாங்கள் பண்ண தவறுக்கு நாங்கள் 5 பேரும் எங்களுக்கு வாக்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக பாஞ்சாலியும் நாங்கள் போகிறோம், வேறு யாரும் வர வேண்டான்னு குந்தியை யார்கிட்ட விடுறது, விதுரர்கிட்ட விட்டுட்டு போனோம். இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, முன்னாடி சொன்னோமான்னு ஞாபகம் இல்லை, விதுரரோட மனைவியும் குந்தியும் அக்கா தங்கைகள். இப்போ குந்திக்கு ஏது கத்தினா, விதுரர் வீட்டில் இருந்து வா அப்படின்னு சித்தப்பா வீட்டில், விதுரர் வீட்டில் அக்காளும் தங்கையும் பார்த்துக்கணுன்னு சொல்லி அங்கே குந்தி அங்கே தங்க வச்சுட்டு இவங்க கிளம்பினாங்க காட்டுக்கு. இவங்க கிளம்பும்போது இவங்களோட மற்ற தர்ம பத்னிகள் எல்லாருமே கூட கிளம்பினாங்க. பாண்டவர்களுக்கு மற்ற மனைவிகள் சுபத்திரையிலேருந்து ஆரம்பித்து இந்த பாரதி, நம்ம நகுலன், சகாதேவன், பீமனுக்கு இருக்கிற மற்ற மனைவிகள், தர்மருக்கு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போனாங்க. பிரமாண கோட்டிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து காட்டுக்கு கிளம்பினாங்க. காமியக்க வனம்னு பேர். தர்மன் கிளம்புறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அங்கே ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. பாரதத்தில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் காமிக்கலாம். வேலை நிறுத்தம் பண்ணாங்க. யார் வேலை நிறுத்தம் பண்ணார்கள்னா, தர்மத்தை போதிச்சு தர்மத்தை நிலைநாட்டுற தர்மவான்களாக இருக்கிற, தர்மத்தை
ஸ்தாபிதம் பண்ணுற பிராமணர்கள் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. பிராமணர்கள் வேலை நிறுத்தம் பண்ணார்கள். அப்படிங்கிற கட்டத்தில் பாண்டவர்கள் எல்லாம் காட்டுக்கு கிளம்பினாங்க. அப்படிங்கிற கட்டத்தில் சபா பர்வம் முடிகிறது. சபா பர்வம் முடிஞ்சு வனப்பருவம் ஆரம்பம். வனத்துக்கு தர்மர் கிளம்பி போகிறார். பின்னாடியே ஊர் மொத்தமும் கிளம்பி வந்தாச்சு. தர்மன் இல்லாத நாட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கிளம்பி தர்மனை பின்னாடியே எல்லாரும் வந்துட்டாங்க. இங்கே என்ன ரொம்ப ஒரு ஆச்சரியமாக அழகான விஷயம், மகாபாரதத்தில் தர்மன் கெஞ்சி கேட்குறான், நீங்கள் திரும்பி போயிடுங்க நாட்டுக்கு, ஏன் என் பின்னாடியே வரீங்க, நான் காட்டுக்கு போகணுன்னு தான் எனக்கு இது, நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்கன்னா அதுவே நாடாக மாறிடும், அது தவறு, கிளம்பி போங்கங்கிறார். இந்த ராமாயணத்துக்கும் மகாபாரதத்தில் வர அந்த வனவாசத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ராமர் வனவாசம் கிளம்பி போனார் தவிர அவங்க ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ரொம்ப பெருசாக எந்த ராஜ்யத்துக்குள்ளேயும் போகக்கூடாது, யாரையும் சந்திக்கக்கூடாது, வெளியில் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி நிற்கணும் ராமர். இங்கே அப்படி இல்லை. வெளில வந்துடாலும் யாரையும் பார்க்கலாம், யார் வேணால் வரலாம், போகலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நாட்டுக்குள்ளே மட்டும் வரக்கூடாது, அந்த உரிமையை கொண்டாடக்கூடாது, கடைசி ஒரு வருஷம் தலைமறைவாக வாழணும். இங்கே வேறு மாதிரி சந்தர்ப்பம், அங்கே வேறு மாதிரி சந்தர்ப்பம். ஏன்னா கால சூழ்நிலையே வேறு. ஆனால் 2 பேருமே வனத்துக்கு போகிறாங்க. எங்கே தர்மத்தை நம்புகிற ஒரு ராஜா இருக்கானோ அவனுக்கு பின்னாடி அவனோட பிரஜைகள் எல்லாருமே திரும்பி வருவாங்க. தலைவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் திரள்றது ராமாயணத்தில் ரொம்ப அழகாக ராமர் பண்ணார். ஒரு இடத்துல போய் தங்கினார். ராத்திரியோட ராத்திரியாக இவங்க கிளம்பி போக மாட்டேங்கிறாங்க. இப்போ ராமருக்கு என்னென்னா, நம்ம எங்கே போனாலும் மக்கள் வந்தாங்கன்னா ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தின்னு, சீதை வந்தால் பரவாயில்ல, லக்ஷ்மணன் வந்தால் பரவாயில்ல, மொத்த அயோத்தியே வந்துடுதுன்னா அப்போ தன்னோட தந்தை சொல் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக தன் குழந்தைகளாக இருக்கிற தன் மக்களையே ஏமாற்ற முயல்கிறார் ராமன். சுமந்திரர்னு ஒரு மதியூக மந்திரி ராமனுக்கு, ப்ளஸ் தேரோட்டி வேறு தசரதற்கு, அவரை தான் கொண்டு போய் விட வரார். ராத்திரியோட ராத்திரியாக ராமர் சுமந்திரர் காதை கொடுத்து, இவங்கெல்லாம் தூங்குறாங்க பாரு, நீ அயோத்தி பக்கமாக உன்னோட தேரை செலுத்து, அயோத்திக்கு போகிறான், நம்ம எல்லாம் திரும்பி அயோத்திக்கே போகிறாங்க, இவங்க எழுந்திரிச்சு பார்க்கணும். எழுந்திரிச்சு பார்க்கும்போது தேர் தடங்களை பார்க்கும்போது அயோத்தியை நோக்கி தேர் போகுதுன்னு தெரிஞ்சோன்னா, ஆஹா ராமர் அயோத்திக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் அயோத்தியை நோக்கி போயிடணும். அயோத்தி நகரத்துக்குள்ளே வர்றதுக்கு பக்கம் வரும்போது ரோட்லேருந்து உன்னோட தேரை திருப்பி நீங்கள் அழைச்சிட்டு வந்துடணும், இல்லாட்டி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடணும்னார். சுமந்திரர் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் கரெக்டாக அந்த ரோட்டில் அழகாக ட்ராவல் பண்ணி அந்த அயோத்தி பக்கத்தில் வந்தோடனே அந்த அவர் மட்டும்தான், சுமந்திரர் மட்டும்தான், தேரில் ராமன்லாம் இல்லை, சுமந்திரர் மட்டும் போயிட்டு புல்வெளியில் புல் மேலே தேரை ஏற்றி திருப்பி வந்துட்டார். ரோட்டில் போய்ட்டு அப்படியே புல்வெளி காடுகளில் அப்படியே தேரை செலுத்தி உள்ளே வந்துட்டார். தேர் போன பாதைகள் தெரியல, தேர் தடங்க இவங்க இங்கே வந்தோன்னே இவங்களை கிளம்பி இங்கே சித்திரக்கூட்டம் நோக்கி இவங்க கிளம்பியாச்சு ராமர். இப்படி இவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்துச்சு பார்க்குறாங்க, ராமரை காணும், அன்புக்கு அன்பாக ராமரை காணும். தேர் தரத்தை பார்த்தோன்னா அயோத்தி போயிட்டாங்க, சந்தோஷம். இவங்க சாப்பிடலை, தூங்கலை, ஒன்றும் பண்ணல, இவங்களுக்கு வெறும் களைச்சி போய் கிட்டத்தட்ட ஆயாசமாகி மயக்கம் அடைஞ்ச நிலையில் தான் இருந்தாங்க தவிர தூக்கம் கூட ஒழுங்காக வரல அந்த அயோத்தி மக்களுக்கு. யாரோ ஒருத்தன் எழுந்துச்சு ராமர் அயோத்தியாக்கே போயிட்டார் அப்படின்னு தேர்தலத்தை பார்த்து ஒருத்தன் நம்மளை மாதிரி ஒரு அறிவாளி கத்தினான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அது உண்மையா பொய்யா அதை ஆராய்ஞ்சு பார்க்கறது கூட அங்கே மக்கள் தயாராக இல்லை. ராமன் அயோத்திக்கு போகணும், அந்த ஒரு இதுதான். அது பொய்யா இருந்தால் கூட அந்த பொய்யை அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசையில் எல்லா மக்களும் திரும்பி அயோத்திக்கு போகிறாங்க. தேர்தடம் பாதியிலே நிற்கிறது. எங்கே போனாங்க எங்கே வந்தாங்கன்னு ஒன்றும் தெரியாமல் நம்ம நிலை இதுதானோன்னு மண்டையிலையும் தலையிலையும் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு மக்கள் ராமனை பிரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க. ராமாயணத்தில் இந்த மக்கள் ராமனை பிரியறது அவ்வளவு ஒரு சோகமான ஒரு ரொம்ப கண்ணை கலக்கக்கூடிய ஒரு இடம் ராமாயணம். அந்த இடம் இதே மாதிரி மகாபாரதத்தில் கேட்குறார், எல்லோரும் திரும்பி போயிடுங்கன்னு கேட்குறார். இல்லைன்னா இன்னும் சாப்பிடக்கூட எதுக்குமே இல்லை யுதிஷ்டிரருக்கு. ஒரு ராஜாவுக்கு என்ன கடமைன்னா, தன்னை நம்பி வர மக்கள், தன்னை அண்டி வர பிராமணர்கள், தன்னை அண்டி வர சாதாரண மக்களுக்கு உணவளிக்கணுங்கிறது ராஜனோட கடமை. இவருக்கே இங்கே சோத்துக்கு வழியே காணும். யமுனா நதிக்கரையில் இருக்கிற அந்த நதியில் ஓடுற ஜலத்தை குடித்து அன்றைக்கி ராத்திரி வயிற்றை ரொப்பி படுத்து தூங்குறாங்க எல்லாரும். ஏகப்பட்ட மனக்லேஷங்கள், மனசில் ஒரே போராட்டம். அதையெல்லாம் தாண்டி
ஒரு அயற்சி, எல்லாரும் தூங்கிடுறாங்க. அவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறது? இப்படியே போகிறது கொஞ்ச நாள். இவங்க கூடயே தான் நீங்கள் எங்கே போனாலும் வரதுன்னு காட்டுக்குள்ளே இவங்களும் வந்துன்னு இருக்காங்க. இந்த வேலை நிறுத்தம் பண்ண பிராமணர்கள் எல்லாரும் வராங்க. தர்மன் கை கூப்பி கேட்குறான், தயவு செஞ்சு நாட்டுக்கு திரும்பி போயிடுங்க, அங்கே போய் நல்லா நிம்மதியாக சௌக்கியமாக வாழுங்க அப்படிங்கிறான். இதில் என்னென்னா 2 தர்மம் இருக்குது தர்மசாஸ்திரம் படி. நான் உன் கூட வரேன் அப்படின்னு, கூட வரேன், உன்னை அண்டி நான் வரேன்னு உங்களை நம்பி இருக்கிற மனிதர்கள் உங்களை தான் நாடி வரும்போது வரக்கூடாது. கூட வரேன், உன்னை நம்பி வரேங்கிற வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை ஒருத்தர் கிடையாது தர்மசாஸ்திரம் படி. ஒரு ராஜாவோ ஒரு தந்தையோ ஒரு கணவனுக்கோ உன்னை நம்பி தான் நான் இருக்கேன், உன்னை நம்பி தான் நான் வருவேன், இவன் ஆசைப்படலைனா கூட இவனை நம்பி தான் நான் வரப்போகிறேன்னு அவனை அண்டி இருக்கிறவர்கள் அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை வந்து மாற்றக்கூடிய அதிகாரமோ அதை எதிர்த்து பேசுகிற துணிவோ அந்த அந்த ராஜாவுக்கோ அந்த கணவனுக்கோ அந்த குடும்ப தலைவனுக்கோ கிடையாது. ஆனால் இன்னொரு கடமை இருக்குது. தன்னை நம்பி யார் வந்தாலும் அவங்க வயிறார சாப்பாடு போடணுங்கிற ஒரு கடமையும் இருக்குது. வராதேன்னு சொல்லக்கூடாது, வந்தவங்கள ஒழுங்காக உபசரிக்கணும்னு கடமை இருக்குது. இதுதான் இந்த 2 விஷயந்தான் இந்த பாரதத்தோட இந்த கலாச்சாரத்தோட அடிப்படை விழுதுகள். வீட்டுக்கு வரேன், உங்களை பார்க்க வரேன்னு சொன்னால் வராதேன்னு சொல்லக்கூடாது. நான் ஊரில் இல்லையே, எங்கே போயிருக்கேன்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊர் பேர் சொல்லி அங்கெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நல்லா கதவை போட்டுன்னு உள்ளே உட்காந்துக்கூடாது. இன்றைக்கி உறவு முறைகள் வரதா இருந்தால் ஃபோன் பண்ணி, இமெயில் அனுப்பி, வாட்ஸ்அப்பில் கன்ஃபர்மேஷன் வாங்கி 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து கிளம்பி வர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி அப்படி இருக்குது உறவு முறைகள் எல்லாமே. வரேன்னு சொல்கிறவங்கள வராதேன்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தர்மம், குடும்ப தர்மம் பற்றி நம்மளோட இந்த குடும்ப வாழ்க்கையே அதுதான். யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லணும். வீட்டு வாசலில் யார் அதித்திகள் வந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும். நம்ம அன்றைக்கே பார்த்தோம் சில வாரங்களுக்கு முன்னாடி. இந்த சாப்பாடு போடுறது தான் இந்த கிரகஸ்தாசிரமத்தோட உயர்ந்த பண்புன்னு நம்ம பார்த்தோம். ஆசிரமானம் து சர்வேஷாம் கார்கஸ்தியம் சிரேஷ்டமாசிரமம்னு நம்ம அந்த ராமாயண வரியே நம்ம கோட் பண்ணி நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி, ஏன் இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு வசதினா மற்ற தர்மங்களுக்கு சாப்பாடு போகிற ஒரே ஆசிரமம் இந்த கிரகஸ்தாசிரமம். அது உரிமையாக வச்சுட்டு இருக்கிற ஒரே கடமையாக வச்சுட்டு இருக்கிறது இந்த கிரகஸ்தாசிரமம். அதனால தான் சம்பாதிக்கிறதுக்கே உரிமை. வேறு யாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு உரிமை கொடுக்கல. யாருக்கு நம்ம தர்மத்தில் வந்து சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கலான்னு உரிமை கொடுத்துருக்கணும், இந்த குடும்பம் நடத்துகிற இந்த குடும்ப தலைவனுக்கு, இந்த குடும்பத்துக்கு தான், அந்த குடும்ப உறுப்பினர்களை சம்பாதிக்கலாம். இந்த கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவங்கள தான் சம்பாதிக்கலாங்கிற உரிமை கொடுத்துருக்கு. இப்படி பிராமணர்கள் வராங்க, நான் சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னப்பா வேலை இதுக்கப்புறமேலு, நல்லவர்கள் இல்லாத நாட்டில் நாங்கள் ஏன் வாழணும் இந்த சொல்கிறாங்க. தர்மம் விட்டே கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் என்ன தான் நம்மளை சீரழித்தாலும், நம்மளை என்ன தான் கூட இருந்து முதுகில் குத்தினாலும் தர்மனுக்கு வந்து அந்த குடும்ப பாசம், அந்த பந்தம், பெரியவர்களை மதிக்கணுங்கிற அந்த பண்பு வந்து கடைசி வரைக்கும் குறையலை. அது மகாபாரதம் ரொம்ப அழகாக காமிக்கிறது. தர்மர் சொல்கிறார், அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன நல்லவனா நான் மட்டும்தானா, வேறு நல்லவர்களே உங்கள் கண்ணில் படலையா அப்படிங்கிறான். இந்த நம்ம தமிழில் வந்து இந்த நாலடியாரில் ஒரு செய்தியிலே வரும், நல்லார் உருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நாட்டில் ஒருத்த நல்லவர் இருந்தால் கூட மழை பெய்யுமா. தர்மர் சொல்கிறார், அங்கே கிருப்பர் இருக்கார், துரோணர் இருக்கார், விதுரர் இருக்கார், பீஷ்மர் இருக்கார், நல்லவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் போட்டு நல்லவனே இல்லைன்னு சொல்கிறிய என்கிட்டேன்னு இந்த பிராமணர்களை திருப்பி கேட்குறாங்க. தயவு செஞ்சு கிளம்பி போங்கிற. அவங்களாம் நல்லவங்களே கிடையாதே தர்மா, உனக்கு தெரியாதா? அவங்களால தானே நீ இந்த நிலைமைக்கு வந்த. வாய் மூடி மௌனிகளாக இருந்தவங்கள வந்து அவங்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்ன வித்தியாசம், நாங்கள் இந்த நாட்டுக்கு போக மாட்டோங்கிற. இல்லை, நீங்கள் அப்படி தான் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி கௌரவர்கள் என்னென்ன பண்ணாங்களோ அந்த அட்டூழியத்தை தட்டி கேட்க முடியாத ஒரு கையேறு நிலையில் இருக்காங்க. நீங்களும் அவங்கள விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அவங்கள யார் பார்த்துப்பாங்கன்னு இப்போ அவங்களுக்கு பதிவாக பேசுகிறார். ரொம்ப உயர்ந்த குணம் தர்மருக்கு. திரும்பி நாட்டுக்கு போங்கிறார். இந்த நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு நம்ம சொல்கிறோமே தமிழில், அது ஒரு நீதி வாக்கியம் தான். அது ஒருத்தர் நல்லவர்கள் இருந்தால் தான் நாட்டில் மழை பெய்யும். நல்லவர்கள் இல்லாட்டி நாட்டில் மழை பெய்யாதுன்னு மட்டும் இல்லை, நல்லவனே இல்லாமல் வெறும் கொடியவனே இருந்தால் கூட மழை பெஞ்சு கெடுக்கும். இப்போ சென்னையே பார்த்தோம். இப்போ ஆட்சியாளர்கள் நல்லவர்களா இல்லைன்னா
யார் நல்ல ஆட்சி பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நல்ல மழை பெய்யுங்க இருக்குது. நல்லவங்க எங்கெங்கெல்லாம் நாட்டுக்குள்ளே போகிறாங்களோ அங்கெல்லாம் தான் மழை பெய்யும் இருக்குது. இப்போ ராமாயணத்தில் எடுத்துட்டிங்கன்னா ரிஷிஸ்ருங்கர் ஒரு நாட்டுக்கு வரும்போது மழை வருங்கிற, ஏன்னா அவர் மகாபெரிய யோகி, அவர் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ அங்கே பெரிய மழை பொழியறதை வந்து கண்கூட மக்கள் பார்க்குறாங்க. இங்கே நம்ம ராமாயணம் எடுத்துட்டா கூட அந்த நம்ம சொன்ன மாதிரி இப்போ 12 வருஷம் முடியல, ஒரு வருஷம் அக்ஞாத வாசம், யாருக்கும் தெரியாமல் கண்ணுக்கே படாமல் தலைமறை வாழ்க்கை வாழணும். அவன் எங்கே இருக்கான் கண்டுபிடி, மறுபடியும் 12 வருஷம் அனுப்பணும் அப்படின்னு துரியோதன் கேட்கும்போது எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது, துரியோதன் கூட இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிற ஒரே ஐடியா அதுதான். பாண்டவர்கள் தர்மாத்மா. எந்த இடத்துல எந்த நாட்டில் மழை பெஞ்சின்னு இருக்கோ, எந்த நாடு ரொம்ப இருக்கிறதுலே திடீர்னு செழிப்பாக இருக்கோ அந்த நாட்டில் தான் உட்காந்துன்னு இருக்காங்கிற. இப்போ அக்ரூரர் சரித்திரமே பார்த்தோம். அக்ரூரர் அந்த செமந்தக மணியை தனக்கு உரியதே இல்லாத அந்த மணியை வச்சுட்டு இருந்தா கூட அக்ரூரர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க கிருஷ்ணன், காசிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காருன்னு. எப்படின்னா அந்த காசி அவ்வளோது செழிப்பாக இருக்குது, மழையும் இதுவும் பெஞ்சுட்டு இருக்கு. என்ன தான் அக்ரூரர் வந்து அந்த எல்லாத்தையும் கடந்த ஒரு பெரிய பக்தராக இருந்தால் கூட அந்த மணியை திருப்பி கொடுக்குற மனசு வளையினா கூட அவர் ஒரு தர்மாத்மா. இதே மாதிரி தர்மம் எங்கே இருக்கோ அங்கே நல்லா மழை பெய்யும். தர்மம் எங்கே ஆட்சி செய்கிறதோ அங்கே மாதம் மும்மாறி பொழியறதுன்னு இருக்கே, அது நல்லா நடக்கும். எங்கே தர்மம் இல்லாமல் அதர்மம் ஆட்சி செய்கிறதோ அங்கே புயல் மழை எல்லாம் வரும். இப்படி பிராமணர்களை கெஞ்சி கேட்டு நீங்கள் திரும்பி போங்க, அந்த நல்லவர்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அங்கே இருக்கணும், திரும்பி போங்கிற இவரோட வார்த்தையை கேட்டுன்ட்டு நிறைய பேர் போகிறாங்க. கூட வந்த பிராமணர்கள் எல்லாம் திரும்பி போகிறாங்க. ஒரு சில பேர் எங்கே இருந்தாலும் அங்கே அவங்க பின்னாடியே வர்றது அப்படின்ட்டாங்க. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு விட்டாங்க. வனத்துக்குள்ளே யார் இருக்காங்கன்னா முனிவர்கள் இருக்காங்க. ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் இருக்கிற இன்னும் ரொம்ப பெரிய ஒரு அழகான அம்சம் நம்ம சொன்னோம். ராமருக்கு வந்து காட்டில் வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்கி சாப்பிடணுங்கிற நிலையே வரலை. ஏன்னா அவ்வளவு ரிஷி கூட்டங்கள் நடுவில் வாழ்ந்தார் ராமர். அந்த ரிஷிகள் தான் திரும்பி கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகா ஸ்திரீகளாக வந்திருக்காங்க. மிச்சம் மீதி இருக்கிற ரிஷிகள் கூட்டம் எல்லாம் காமிய கவனத்தில் தான் உட்காந்துருக்கு. ஏன்னா தர்மன் வரான், தர்மன் முக்கிட்டேன்னு தர்மத்தை கேட்கலாம், தர்ம சிந்தனை நிறைய நடக்கும், சத்சங்கமாக இருக்கலான்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தர்மனை எதிர்நோக்கி எல்லா முனிவர்களும் காட்டில் இருக்காங்க. அவ்வளவு ரிஷி கூட்டம் மகாபாரதத்துலேயும் இருக்குது. என்ன கிருஷ்ணனை நாடி அதுங்கெல்லாம் கோபிகைகளாக அவதாரம் எடுத்தால் கூட இங்கே தர்மனை நாடி ரிஷிகளாக ஒரு தனி கூட்டங்களும் உட்காந்துருக்கு. சவுனக்கர் வரார், மார்க்கண்டேயர் வரார், பகதாழ்பியர் வரார், எத்தனையோ நிறைய ரிஷிகள் வராங்க. இப்போ வனப்பருவங்கள் முழுக்க அதுதான் பார்க்க போகிறோம். இந்த வனப்பருவம் வந்து காட்டுக்கு போயிட்டாங்க, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பருவம். பாண்டவர்கள் அவதிப்பட்டது, சபா பருவத்தில் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னா வனப்பருவத்தில் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறோமே தவிர பாண்டவர்களுக்கு நிஜமாக ஒரு கஷ்டமும் ஏற்படலை. எப்படி கஷ்டம் ஏற்படும்? சத்சங்கம் இருக்கிற இடத்துல கஷ்டமே வராது. எப்போவுமே ரிஷிகள் சூழ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். இந்த நமக்கு என்ன தேவைன்னா அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இதே மாதிரி ஒரு தள்ளி எல்லாரையும் விட்டு நவுந்து நிற்கும் போது நமக்கு இருக்கிற பெரிய பலமே என்னென்னா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து தான். இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட இந்த சரீர பலத்தை விட இந்த ஆன்ம பலம் தான் முக்கியம். அது கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கணும். இந்த டீமோட்டிவேட் ஆகும், டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. அந்த என்ன சொல்கிறது, அந்த நம்பிக்கை போயிடக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும். ஒரு இடத்துல கூட சளிப்படையக்கூடாது. இதெல்லாம் வராமல் நம்மளை பிடிக்காமல் இருக்கணும்னா அதற்கு தேவை குரு கட்டாட்சம். கூடவே எல்லாரும் இவங்கெல்லாம் மாறி 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 ரிஷிகள் இருக்காங்க. ராமாயணத்துலேயும் பார்க்கலாம், மகாபாரதத்துலேயும் பார்க்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் கூடயே வரார். அவர் தான் தௌமியர். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் இந்த காடாக நாடாக அலைஞ்சி எங்கள் இந்த அரக்கு மாளிகையிலேருந்து தப்பிச்சு இவங்க காடாக போகும்போது சித்திரரதன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வனோட இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க. ராத்திரி நேரத்தில் சண்டை போறியே, ராத்திரி நேரத்தில் ஆற்றுல இறங்குறியே, இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு கத்துறா. முதல்ல ஒரு நல்ல குருவாக பார்த்து பிடிங்கடான்னு அசிங்கப்படுத்தி அனுப்புகிறான் பாண்டவர்களை. அப்படி வரும்போது வியாசர் வந்து உங்களுக்காகவே குருநாதர் உங்களுக்காக வாசல்லே காத்துருக்காரு போங்கடான்னு திருப்பி அனுப்பும்போது போய் கண்டுபிடிக்கிறாங்க தௌமியரை. அன்றைக்கி பிடிச்ச தௌமியரை இவங்க விடலை. இவங்க தௌமியரை தேடி போய் பிடிச்சாங்க.
பகவான் தேடி வந்து காட்சி கொடுத்தான், வீட்டுக்கே வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி வச்சான், கல்யாணத்துலேருந்து எல்லாம் பண்ணி வச்சான்னு நம்ம பார்த்தோம் கிருஷ்ணன். காரணம் தௌமியர். இந்த குலகுருவை அப்படி கொழுந்தா பிடிச்சிட்டு விடவே இல்லை கடைசி வரைக்கும். இந்த நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வாத்தியார் இருப்பாங்க. இந்த வாத்தியார் நம்ம சொல்கிறது வந்து இந்த பண்டிதர்கள், புரோஹிதர்கள். அந்த பேரை, இந்த புரோஹிதம் அப்படிங்கிற பேரை இப்படி வந்தது தான். ஹிதம்னா நல்லது செய்கிறது, புரோஹிதம்னா எப்போவுமே நல்லது செய்கிறது. உங்கள் குடும்பத்துக்கு எது நல்லதோ, உங்கள் குலத்துக்கு எது நல்லதோ அதை சொல்லி வைக்கிறவர்கள் தான் புரோஹிதர்கள். நல்ல காரியங்களில் துக்க காலத்துலேயும் சரி, நல்ல காலத்துலேயும் சரி, சுப அசுப நிகழ்வுகளை நடத்தி வச்சு தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணி என்ன கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கோ அதுலேருந்து உங்களை மாற விடாமல் ஓரளவுக்கு உங்களை அனுசரிக்க வைக்கிறவர்கள் புரோஹிதர்கள்னு நம்ம நம்பின்னு இருக்கோம். அது உண்மையும் கூட. ஆனால் அதையும் தாண்டி ஹிதத்தை சொல்கிறவங்க, நல்லதை சொல்கிறவங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா சந்தோஷப்படுறவங்க, உங்களுக்கு ஒரு துக்கம்னா உங்களையும் தாண்டி துக்கப்படுத்துகிறவர்கள் புரோஹிதர்கள். இன்றைக்கும் நிறைய குடும்பங்களில் குடும்பத்தில் ஒருத்தராக, சகோதரர்களுக்கு சகோதரராக அந்த புரோஹிதர்கள், அந்த குல குருக்கள் இன்றைக்கும் இருக்காங்க, நிறைய குடும்பங்களுக்கு இருக்காங்க. அப்படி ஒரு உன்னத குலக்கொழுந்தா அந்த குருநாதர்கள் கிடச்சிருக்காங்க தான். இந்த நம்ம பகவன் நாம போதேந்திராள் வந்து ஒரு 10 தவறு சொல்கிறார். இந்த 10 பாவங்களை, தோஷங்களை யாரும் பண்ணக்கூடாது, பண்ணால் அது பகவன் நாமாவுக்கு பண்ணுற அபச்சாரங்கிற. அதில் வந்து சொல்லும்போது சொல்கிறார், உன் குலத்துக்கு யார் ஜெகத்குருவோ, ஜெகத்குருலேருந்து ஆரம்பித்து உன்னோட குருவை நீ விடக்கூடாதுங்கிறார். உன்னோட தர்மத்துக்கும் உன் குலத்துக்கும் யார் குருவோ அவங்கள விடாத, தேசிக கிராம்ங்கிறார். அந்த உன்னை உய்விக்கிறதுக்காக அவதாரம் பண்ணவங்க, அவங்க பிறந்தவர்கள், அவங்கள எக்காரணம் கொண்டு நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய குடும்பங்களில் நமக்கு யார் ஹிதமாக, நமக்கு எது ஹிதமாக இருக்கோ, நமக்கு எது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கோ அதை சொல்கிறவங்கள தான் நம்ம புரோஹிதர்கள்னு வச்சுன்னு இருக்கோம். எது உண்மையிலே நமக்கு நல்லதை தரக்கூட முடியும்னு அவங்க நினச்சின்னு சொல்லி அதை நமக்கு வந்து சௌகரியப்படலைன்னா அந்த புரோஹிதர்களே மாத்திர மாதிரி தான் நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டுருக்கோம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அந்த நிலைமை மாறணும். இந்த புரோஹிதர்களோட முக்கியத்துவம் என்ன, இந்த குலகுருக்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு இது இருக்குது, யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு யார் குருவோ அதை மாற்றுறதுக்கு உங்கள் வீட்டு சாஸ்திரிகள் இவங்க தான். உங்கள் வீட்டில் சுப அசுப நிகழ்வு எது நடந்தாலும் இவங்க தான் செஞ்சு வைக்கணும்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் தலைமுறையாக இருக்கணும். அவங்க சிஷ்ய பரம்பரை தான் இருக்கணும். தொடர்ந்து மாற்றுறதுக்கு எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட உன்னத பந்தம் அந்த புரோஹிதர்களுக்கும் இந்த கிரகஸ்தர்களுக்கும் இருக்கிற பந்தம். இப்படி நமக்காகவே கஷ்டப்படுறவர் தௌமியர். நாட்டில் இருந்தால் நாடு, காடு இருந்தால் காடு. அவருக்கு என்ன பெரியது? அவருக்கு ஒரு பழமோ காற்றை சுவாசிச்சுட்டு வாழ போகிறார். அவர் எங்கே போனாலும் பின்னாடியே தௌமியர் வரார். அந்த தௌமியரை இவங்க கெட்டியாக பிடிச்சின்றதால தான் எங்கே போனாலும் குரு தரிசனம் மேற்கொண்டு எல்லாம் நடக்க போகிறது. இப்போ அந்த வனப்பருவத்தில் என்ன ஒரு பியூட்டினா, வரிசையாக மாற்றி 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 வனப்பருவம் ரொம்ப ரொம்ப குதூகலமான ஒரு பருவம். ஏன் குதூகலம்ங்கிற வார்த்தையை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம்னா, இப்போ கொஞ்ச நேரத்தில் சௌனகர் உபதேசம் பண்ண போகிறார், பகதால்பியர் வரார், மார்க்கண்டேய மகரிஷி வரார். ரொம்ப ரொம்ப இந்த வனப்பருவத்துக்கு என்ன ஒரு இன்னொரு அழகுனா, நல்ல நல்ல சரித்திரங்கள்லாம் வருது. ஹரிச்சந்திரன் வரார், ஹரிச்சந்திர உபாக்கியானம் நடக்கிறது, ஹரிச்சந்திரனை பற்றி எடுத்து சொல்கிறாங்க வந்த முனிவர்கள். அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் வர வாரங்களில். சத்யவான் சாவித்ரி கதை வருது, தர்மவியாதன் கதை வருது, அப்புறமேல நலன் தமயந்தி கதை வருது, ஹரிச்சந்திரன் கதை. எல்லாத்துக்கும் மேலே மகுடம் வச்சா மாதிரி மார்க்கண்டேய ராமாயணம், மகாபாரதத்துக்குள்ளே ராமாயணம் இருக்குது. மார்க்கண்டேய மகரிஷி ராமாயணத்தையே சொல்கிறார். அவ்வளோ உன்னதமான ரொம்ப அழகான ராமாயணம் அது இருக்குது. இந்த வனப்பருவம் முழுக்க இவ்வளவு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஈஸ்வர கிருபையில் பாசுபதாஸ்திரம் கிடைக்கிறது அர்ஜுனனுக்கு, அந்த கதைகள்லாம் வருது. தர்மவியாதன் கதை, நலதமயந்தி கதை, அப்புறமேல நகுஷ உபாக்கியானம். எல்லாத்துக்கும் நகுஷ உபாக்கியானம் இருக்குது. என்னென்னலாம் இருக்கோ நல்ல பொக்கிஷங்களாக இருக்கிறது இந்த வனப்பருவம். இது எல்லாமே இந்த வனப்பருவத்தில் பொதிஞ்சு கிடக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா தௌமியர் இவங்க கடைசி வரைக்கும் தன் குருவை விடாமல் இவங்க பிடிச்சின்றதால எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கிறது. 12 வருஷம் 12 நாழிகையாக போகிறது இவங்களுக்கு. இப்படி பிராமணர்கள் வந்து நாங்கள் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி இவரை அனுப்பி வைக்கிறாரு. பார்த்தோம் இந்த நல்ல ஒரு மந்திரி வேணும்னு.
சுமந்திரன் மாதிரி ஒரு மந்திரி வேணும்னு பார்த்தோம். சுமந்திரன் எப்படி ராமனுக்காக ஊழியம் பண்ணி இது பண்ணுறாங்களோ, கூட வந்த மக்கள் எல்லாரையும் நல்லபடியாக திருப்பி அனுப்புகிறாங்க. மக்கள் கூட்டம் நிறைய வருது, பழைய மந்திரிகள்லாம் வராங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லி ஒழுங்காக பத்திரமா நாட்டை நோக்கி மக்களை அழிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி திருப்பி அனுப்புகிறார் தர்மர். இதை ரொம்ப ராமாயணத்துலேயும் மகாபாரதையும் அழகாக கம்பேர் பண்ணி இந்த இந்த இடத்த நம்ம அனுபவிக்கலாம். அப்படி ஒரு கொஞ்சம் கஷ்டமான கட்டம்னா கூட அது அவ்வளோ உன்னத கருத்துக்கள்லாம் பொதிஞ்சு கிடக்கிற இடம் அது. போகிறாங்க, காட்டில் போகிறாங்க, காமியக்க வனம் அப்படிங்கிற ஒரு வனத்தில் தங்கி இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காமியக்க வனத்துலேருந்து துவைத்த வனம் அப்படிங்கிற இன்னொரு வனத்துக்கு போகிறாங்க. இந்த வனத்தை மாறி மாறி இந்த காட்டிலேருந்து இன்னொரு காடுன்னு காடுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்படி வாழ்ந்து வராங்க. தர்மன் இருக்கிற இடத்த நோக்கி இப்போ எல்லாரும் ஊருக்கு போயிட்டோன்னு சொன்னோம்ல, ஆனால் ஆக்சுவலி எல்லாரும் போகல. நிறைய பிராமணர்கள், நிறைய யோகிகள், நாட்டுக்குள்ளே இருக்கிற யோகிகளும் இங்கேயே தான் இருக்காங்க. தர்மானி எங்கே இருந்தாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. தர்மனை பார்க்கறதுக்கு ஊரில் இருக்கிற காட்டுக்குள்ளே எங்கெங்கேயோ காட்டுக்குள்ளே மூளை முடுக்கில் இருக்கிற எல்லா யோகிகளும் தர்மனை பார்க்கறதுக்கு வராங்க. தர்மனுக்கு ஒரே கவலை. என்ன கவலைன்னா, முனிவர்கள் வந்தது கவலை இல்லை, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு கவலை. நானே பஞ்சபராரியா இவ்வளோ பெரிய குடும்பம், எல்லா குடும்பமும் இருக்குது. இது போக தர்மனுக்கு பஞ்சபாண்டவர்களோட மற்ற மனைவிகள், திரௌபதி மட்டும் இல்லாமல் மற்ற மனைவிகளும் குழந்தைகளும் இருக்காங்கன்னு வேறு சொன்னோம். நம்ம பெரிய குடும்பமாக இருக்குது. அதுக்கு பேராக காட்டுக்கு வனவாசம் வந்த மாதிரியா இருக்குது. அது ஏதோ பிக்னிக் எக்ஸ்கர்ஷன் வந்த மாதிரி ஒரு பெரிய இந்த குடும்பமாக கிளம்பி போகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி பிக்னிக் மாதிரி இருக்குது இந்த காடு. தர்மருக்கு என்ன கவலைன்னா, இவ்வளவு தான தர்மம் பண்ணோம், இவ்வளவு காப்பாற்றினோம், இவங்களுக்கு வந்து வயிறும் மனசும் குளிர இவங்க எல்லாருக்கும் கொடுத்தோமே, தானம் பண்ணோமே, சாதாரண மக்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த உயர்ந்த பிராமணர்கள் அந்தணர்கள் வரைக்கும் இவ்வளோ தானம் பண்ணோமே, இவங்களுக்கு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? தானத்தை தர்மத்தெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட காசு இருந்தால் நான் கொடுக்க போகிறேன், இல்லாட்டி நான் என்னத்தை கொடுக்குறது? ஆனால் எப்படி சாப்பாடு போடுவேன்? என்னை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாடு போடாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? நானும் என் குடும்பமும் இதுக்கப்புறமேல தான், இது வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடலை, வெறும் தண்ணியை குடிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் காட்டில் எந்த பழம் கிடைக்கும், எந்த பழத்தை சாப்பிட்டா ஓரளவுக்கு வயிறும்பும், எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி 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 நாங்களே எங்களுக்கு சாப்பாடு இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும், இவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது அப்படிங்கிற ஒரு கவலை. சௌனக மகரிஷி வரார், இந்த கவலையை போக்குற மாதிரி ரொம்ப நிறைய உபாயங்களை சொல்கிறார். சோகஸ்தான சஹஸ்ராணி பயஸ்தான சதானிச்ச அப்படின்னு ரொம்ப ஒரு உன்னதமான வாக்கியம். அது வந்து ஒரு சுபாஷிதம் மாதிரி அந்த வாக்கியம். சோகத்தை கொடுக்கக்கூடிய 1000 விஷயங்கள் இருக்கும் யுதிஷ்டிரா, ஆனால் பயத்தை ஏற்படுத்துறது ஒரு 100 விஷயந்தாங்கிற. இது 2-3 ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு. எல்லா நமக்கு வந்து என்னதான் நமக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு கவலை மனசை பிடிச்சி திங்கும், நம்மளை பிடிச்சிட்டு விடாது. தேவையில்லாத குழப்பம் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நோக்கி மனசை போட்டு உழப்பின்னு இருப்போம், கவலைப்படுவோம். வேலை கிடைக்கலையே, அடுத்து என்னன்னு பண்ணலையே, அங்கே போகலையேன்னு. போனதுக்கு ஒரு மேலே அடுத்த கவலை, ஒரு கவலை முடிஞ்சால் அடுத்த கவலை, இப்படி கவலை மாறி கவலைகள் வந்துன்னு இருக்குமே தவிர அதெல்லாம் ஒரிஜினல் கவலையா? ஏன் கவலைப்படுறோம்? நமக்கு கஷ்டம் வரும், நம்ம கஷ்டம் வந்துடுமே, ஒரு விதத்தில் நம்ம கஷ்டப்படுவோமேன்னு நினைக்கிறோம். நம்ம எந்த விஷயத்தை நோக்கி கவலைப்படுறோமோ அந்த கவலை படுற விஷயம் நடந்துட்டு இருந்தால் நாம் கஷ்டப்படுவோமேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே சௌனகர் சொல்கிறார், நீ 1000 விஷயத்துக்கு உன் மனசு கஷ்டப்படும் யுதிஷ்டிரா, ஆனால் அதில் 100 சோகப்படும். ஆனால் அந்த 100 விஷயத்தில் தான் உனக்கு பயம் வரும், அதுதான் உனக்கு ஒரிஜினல் கவலை. 1000 விஷயத்துக்கு உன் மனசு கவலைப்படும், ஆனால் 100 விஷயத்தை கண்டு தான் நீ பயப்படணும். அதில் கிட்டத்தட்ட 10% தான் உன் வாழ்க்கையில் வந்து நீ படுற சுக துக்கங்கள், நீ படுற மனசு வேதனைகள் எல்லாத்துலேயும் ஒரு 10% தான் உன்னைய தாக்கக்கூடியது, உன்னைய சென்று அடையக்கூடியது. அதை பற்றி மட்டும்தான் நீ கவலைப்படணும். மற்ற எல்லாத்துக்கும் தேவையில்லாமலாம் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறது இந்த மனுஷ ஜென்மம்னு. இதெல்லாம் கலியுகத்தோட குணம். இதெல்லாம் துவாபர யுகத்திலே காமிக்கிறாங்க. அது தெரிய ஆரம்பிக்கிறது. தர்மனுக்கு சௌனகர் உபதேசம் பண்ணுறார், எல்லாத்துக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறார். இந்த கவலைப்படுறதுல இன்னொரு இது இருக்குது, கவலைப்படணும். கவலை இல்லாத மனிதன் வந்து யோகி ஆகிடுறான். கவலைகள் இருக்கணும், எது தாங்குற அளவுக்கு நமக்கு கவலைகள் இருக்கணும்.
எதையும் தாண்டி நம்ம வரணும். அந்த கவலைகள்லேயே நம்ம மாட்டிண்டு அந்த சுகதுக்கங்கள் அந்த துக்கத்துக்குள்ளேயே நம்மளை மாட்டிண்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தோம்னா மேற்கொண்டு மேற்கொண்டு அதை நம்மளை அமிழ்த்தும். அதில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறார் யார் மகரிஷிகள்லாம் சொல்கிற. ஒரு ஞானம் உள்ளவன் யாருன்னா அந்த இந்த கவலை, இந்த சோகம், இந்த 1000 சோகமும் 100 பயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சோகமும் பயமும் யாரும் அண்டாதோ அவன் தான் ஞானம் இருக்கிறவன், அவன் தான் ஞானி. அதனால் இதுக்கெல்லாம் நீ தேவையில்லாமல் மனசை போட்டு உழப்பிக்காத, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உன்னத கருத்துக்கள்லாம் சௌனகர் உபதேசம் பண்ணுறார். தர்மனுக்கே தர்மத்தை எடுத்து சொல்கிறார் சௌனக மகரிஷி. ரொம்ப அற்புதமான கட்டங்கள் எல்லாமே. புத்தினா எப்படி இருக்கணும், மனசுனா எப்படி இருக்கணும், இந்த புத்தி மனஸ் சித்த அகங்கார பூசர தேஜோ ககன சமீரேன்னு சதாசிவ பிரம்மேந்திரால் பாடிட்டு போயிட்டார். மனசு என்ன, உடம்புக்கு எது உண்மையான வியாதி, எல்லா கவலைகளுக்கும் எது காரணம். இந்த போதேந்திரால் கீர்த்தனத்தில் ராகத்வேஷ விஹித அந்த கரணம்னு வரும். இந்த ராகம் பார்க்கறது, துவேஷம் பார்க்கறது, பிரிவு பார்க்கறது. இப்போ துவேஷத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கண்ணு கூட பார்த்துட்டு இருக்கோம். யார் தர்மத்தை காப்பாற்றுவாங்கன்னு நம்ம நம்புகிறோமோ, யாரெல்லாம் இந்த தர்மத்துக்காக கஷ்டப்படுறாங்க நம்பி அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோமோ, அவங்களே ஒரு சின்ன ஒரு வேற்றுமையால், ஒரு சின்ன இருக்கிற ஒரு வித்தியாசங்களால் எவ்வளவு இழிந்து போய் அந்த தர்மத்துக்கே ஹானி ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். இந்த ராகம் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த வெறுப்பு, மாயை, மலம், இந்த பொறாமை குணம், சின்ன சின்ன வேறுபாடுகள், அதில் சிக்கி 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 பெரிய காசாக தர்மத்தை மறக்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் உலகத்துக்கு தேவையில்லைங்கிற. இதை நம்ம கண்கூட இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். நாம் இதெல்லாம் தர்மருக்கு எடுத்து சொல்கிறார் நம்ம சௌனகர். இதெல்லாம் அப்படியே போயின்னு இருக்கு. தர்மனுக்கு இப்பயும் என்ன பிரச்சனைனா, எல்லாம் சரி, என்னோட இந்த கவலைக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இது நிச்சயமாக பயம்தான் எனக்கு, இது ஒரு நான் கவலைப்பட வேண்டிய விஷயம். எப்படி நான் எல்லா பிராமணர்களுக்கும் சாப்பாடு போடுவேன், என்னோட கடமையாச்சே, நான் ராஜாவாச்சே. நான் இன்றைக்கி என்கிட்ட ராஜ்யம் இல்லை, நான் ஆக்சுவலாக ராஜா கிடையாது, ஆனால் ஒரு கிரகஸ்தாசிரமம் தான். நான் இன்றைக்கும் கிரகஸ்தன் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாதே. என்னை தேடி வர்றவங்க யாராக இருந்தாலும் சாப்பாடு போடணுமே. இங்கே இருக்கிற சாப்பாடு போகிற இவங்க இருக்கிற மக்கள் கூட்டத்தை பார்த்தா ஒரு பெரிய திருவிழா நடத்துகிற மாதிரில தொடர்ந்து இங்கே அன்னக்கூட உற்சவம் நடத்துகிற மாதிரில இங்கே நடத்தணும். அவ்வளவு மக்கள் இருக்காங்களே, நான் எப்படி இவங்க எல்லாத்தையும் பராமரிப்பேன்னு கேட்குறார் தர்மர். அப்போ சௌனகர் சொல்கிறார், எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, சாப்பாடுக்கும் எங்களுக்கு என்ன இது, நீங்கள் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. நான் உனக்கு சாப்பாடு தேடி தரேன்டா தர்மா. மரங்கள் இருக்குது, பழம் இருக்குது, நீர் சுனைகள் இருக்குது, நான் உனக்கு தேடி கொடுக்குறேன், எங்களை பற்றி நீ கஷ்டப்படாதேங்கிற. ராமருக்கு என்ன நடந்ததோ அதே தர்மருக்கு நடக்கிறது மகாபாரதத்தில். சௌனகர் சொல்கிறார், எங்களுக்கு காற்று போதும், காற்றை குடித்து உயிர் வாழ்ந்துட்டுருப்போம், எங்களுக்கெல்லாம் என்னப்பா சரீராபிமானத்தை விட்டுட்டு இந்த முனீஸ்வரர்களா யோகீஸ்வரர்களாக நாங்கள் அந்த காட்டில் வாழ்ந்து வரோம், எங்களுக்கு எதுக்கு சாப்பாடுன்னு பெருசாக அதை லட்சியம் பண்ணல சௌனகரும் மற்ற மகரிஷிகளும். இப்போ எங்கள் சாதுக்கள் மகிமைனா இங்கே தான் இது பார்த்தா தெரியும். ஒரு தர்மரை சுற்றி நிறைய ரிஷிகள் இருக்காங்க. இந்த ரிஷிகளுக்கு இருக்கிற குணம், இந்த ரிஷி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ரிஷிகள் வேறு, சன்னியாசிகள் வேறுன்னு பார்த்தோம். ஆனால் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு குணம் என்னென்னா, அந்த குரு தன்மை, நம்மளை காப்பாற்றி நம்ம உள்ளே இருக்கிற இருளை நீக்கிற தன்மை இவங்களுக்கு உண்டு. இந்த குரு ஆகட்டும், இந்த ரிஷி ஆகட்டும், இந்த முனிவர்களாகட்டும், இந்த யோகீஸ்வரர்களாகட்டும், இவங்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் நம்மளோட குலகுரு, நமக்கு இஷ்டகுருன்னு யாரெல்லாம் வேண்டிக்கிறோமோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் தன்மை, பொதுவான தன்மை என்னன்னா, நம்மளை உய்விக்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணவங்க அவங்க. இவங்கக்கிட்ட 2 குணம் உண்டு. ஒன்று என்னென்னா, யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது. இப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு எல்லார் மேலேயும் விருப்பப்படுவோம். ஒருத்தரை நமக்கு பிடிக்கும், இன்னொருத்தரை நமக்கு பிடிக்காது. ஒரு பொருள் மேலே நமக்கு பற்று இருக்கும், இன்னொரு பொருள் மேலே பற்று இருக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்தவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு வைராக்கியம் மட்டும்தான். இந்த வைராக்கியத்துக்கும் வெறுப்புக்கும் ஒரு இது இருக்குது. எனக்கு உப்புமா பிடிக்காது, எனக்கு பாகக்காய் சாம்பார் பிடிக்காதுன்னு சொல்கிறது வெறுப்பு. உப்புமா போட்டாலும் ஒரே மாதிரி தான் சாப்பிடுவேன், கீ ரோஸ்ட்டு போட்டாலும் நான் ஒரு மாதிரி தான் சாப்பிடுவேன், இல்லாட்டி 2மே வேண்டான்னு ஒதுக்கி நிற்பேங்கிறது வைராக்கியம். இல்லாட்டி இந்த அளவு தான் எடுத்துப்பேன், இந்த நாள் தான் சாப்பிடுவேன்,
இவ்வளோதான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிடவே மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறது வைராக்கியம். அமிர்தமே கொண்டு வந்து முன்னாடி வச்சாலும் சரி, நஞ்சையே கொண்டு வந்து முன்னாடி வச்சாலும் ரெண்டுத்தையும் சமபாவத்தில் பார்த்து தேவைன்னா எடுத்துக்கிறது, தேவையில்லைன்னா கடாசி எரிஞ்சிட்டு போகிறது தான் வைராக்கியம். இந்த வைராக்கியங்கிற குணம் இந்த ரிஷிகளுக்கும் இந்த முனிவர்களுக்கும் இந்த யோகிகளுக்கும் உடைய குணம். நமக்கு வந்து வெறுப்பு தான் மிஞ்சும். நமக்கு நம்ம மனிதர்கள், சாதாரண மனிதர்களுக்கு இவனை பிடிக்கும் அவனை பிடிக்காதுங்கிற வெறுப்பு தான் மிஞ்சும். ஆனால் இந்த முனிவர்களுக்கு வந்து யாரை கண்ட உனைய பிடிக்கும் அவனை பிடிக்காதுங்கிற அந்த வெறுப்பை எல்லாருக்கும் சம தரிசனம். யாரை பார்த்தாலும் சம பாவத்தில் பார்க்கணும். அது வந்து சாதுக்களோட கேரக்டர். எது மேலேயும் பற்றும் கிடையாது, பாசமும் கிடையாது. எல்லாரையும் சமமாக பார்க்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதாலே எல்லாருக்கிட்டையும் அன்போடு நடந்துக்கணும், எல்லாரையும் அன்போடு அரவணைக்கணுங்கிறது கிடையாது. அன்புங்க வந்துருச்சுன்னா பந்தம் ஏற்பட்டுடும். அவங்க எடுத்திருந்த சந்நியாசத்துக்கும் சரி, அவங்களோட ரிஷியாக இருந்து அவங்க செய்ய வேண்டிய சாதிக்க வேண்டிய செயல்களுக்கும் பிரச்சனை. ஆக பற்று பாசம் கிடையாதுங்க. ஆனால் அங்கே கருணை உண்டு. இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவ்வளோ மாட்டின்றவங்களாம் அவதிப்படுறாங்களே, இவங்களெல்லாம் உய்விக்கணுமே, தர்மத்தை உங்களுக்கு போதிக்கணுமேங்கிற அந்த அக்கறை உண்டு. அது பேர் கருணை, அது பாசம் கிடையாது. அதுதான் நம்மளை மாதிரி சாதாரண ஜனங்களையும் இதே மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற குருக்களையும் பிரிக்கிற தன்மை இதுதான். தாமரை இலையில் தனியாக இருக்கிறது, தாமரை இலையில் தனியாக இருக்கிறது, பட்டும் படாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் அவங்களோட குணம் அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் எடுத்து சொல்கிறார் சௌனகர். இப்படி வற்றாத ஆறா வர்றது தான் கருணை. இவங்களுக்கு இந்த குரு கருணை மட்டும் இல்லை, பகவானோட கருணையும் பிரத்யட்சமாக இருக்குது. சௌனகர் வரார், என்ன தான் சொல்லுங்கள், எனக்கு செல்வத்துக்கு மேலே ஆசை கிடையாது, எனக்கு பொருள் மேலே எனக்கு என்றைக்குமே நல்ல பொருட்கள் இருக்கும்போதுமே எனக்கு ஆசை கிடையாது. நான் அப்படி தான் நான் நடந்துன்னு வந்தேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னை நம்பி நீங்கள் எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு நான் சாப்பாடு போடணுமே. திருப்பி திருப்பி தேஞ்சிற காடு மாதிரி தர்மன் இதே சொல்கிறான். சரி, நீ இவ்வளவு ஆசைப்படுற, நீ இவ்வளோ தர்ம சிந்தனையாக இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க, தௌமியர் சொல்கிறார், சௌனகர் சொல்கிறார், சூரியன் நோக்கி உபாசனை பண்ணு, அவன் உனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற. சூரியன் தான் பிரத்யக்ஷ தெய்வம். வேதமுடைய ஸ்மிருதி பிரத்யக்ஷமைத்திஹ்யம்னு கொண்டாடுறது இந்த வேதம் சூரியனை அருண பிரஷ்னத்தில். அவன்தான் வேதஸ்வரூபனாக இருக்கிறவன், அவன்தான் எல்லாத்துக்கும் ராஜா, அவன்தான் பிரத்யக்ஷமான தெய்வம். இன்றைக்கி கலியுகத்தில் தெய்வங்களை நம்மளால் சாதாரண மனிதர்களால் கண்கூடாக பார்க்க முடியாது. எல்லாருக்கும் கருணை புரிஞ்சு பண்ணுற ஒரே கருணை உள்ளம் நிரம்பிய ஒரு பகவான் சூரிய பகவான். பிரத்யக்ஷமாக நிற்கிறார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்துடுறாரு டானுன்னு. கார்த்தால 6 மணிக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டுருக்கார் உங்களுக்கு. சூரியனுக்கு வந்து அவர் அன்னதாத்தா, ஞானதாத்தா, அதையும் தாண்டி ஆரோக்கியத்துக்கு சூரியன் தான். பாஸ்கர யுதின்னு நம்ம சொல்கிறோமே, நம்ம சூரியனை வேண்டின்ட்டா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தானே இருக்குது. அப்படி சூரியன் வந்து ஆரோக்கியத்துக்கு, இந்த ரோக நிவாரணத்துக்கெலாம் சூரியன் தான். நல்ல உணவு கிடைக்கணும்னாலும் சூரியன் தான், நல்ல ஐஸ்வர்யம் வரணும்னாலும் சூரியன் தான். சூரியனை பற்றி ஒரு அஷ்டோத்திரம் சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு அஷ்டோத்திரம். 108 நாமா, ஒரு சின்ன சகஸ்ரநாமமே, ஒரு அஷ்டோத்திரமே, அஷ்டோத்திர சதநாமாவே உள்ளே இருக்குது அந்த சூரியனுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அது மகாபாரதத்தில் அதை பாராயணம் பண்ணுறவங்களே இருக்காங்க. எல்லாம் பண்ணிவிட்டு பொருள் மேலே ஆசைப்படாத, தாமரையில் தண்ணியார், சோகமும் பயமும் உனக்கு பிடிக்காதுன்னு எல்லா அட்வைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறார். பலஸ்ருதியில் சொல்கிறார், இந்த அஷ்டோத்திரத்தை யார் சொல்கிறாங்களோ அவனுக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லலை. சாப்பாடுக்கு தான் வழி காமி அப்படின்னு கேட்குறான் தர்மன். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன கொஞ்சம் ரிவர்ஸாக இருக்கே. இப்போ தானே சொன்னார், ஐஸ்வர்யம் நிலையான செல்வம் எதுவுமே கிடையாது, நிலையற்ற செல்வம் அது எல்லாமே. நிலையானது ஒன்றே ஒன்று தான், அது தர்ம சிந்தனை தான். நிலையானது ஒன்றே ஒன்று தான், அது எல்லாருக்கும் சாப்பாடு போன ஆசைப்படுற பற்றியா அந்த தர்மம் தான் உயர்ந்து நம்ம பாராட்டிலாம் பேசினாரே. இவரே வந்து பொருள் மேலே ஆசைப்படுங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா, எதுக்கு பொருள் வேணும், பொருள் ஈட்டுறது எதற்குன்னா இதே மாதிரி தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கு, நம்மளை அண்டிவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் நம்ம பொருள் ஈட்டணும். இந்த பொருள் ஈட்டுறதோட மகத்துவம் என்ன அப்படின்னு ரொம்ப விழாவாரியாக இருக்குது. அழகாக அந்த அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்கிறார் அவர். அந்த 108 நாமாவை பகவானை நோக்கி சொல்லு. கருணையே வடிவமான அந்த சூரிய கடவுள் உனக்கு
வற்றாத இன்பம் கொடுக்குற மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுப்பாருங்கிறார். இவரும் வேண்டிக்கிறார். அடுத்த நாள் காத்தால சூரியோதயம் ஆகிறது. சூரிய தேவன் ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுக்குறார். கொடுத்து ஆசீர்வாதமும் பண்ணுறார். இன்னிலேருந்து சரியாக 14 வருடம் இழந்த ராஜ்யம் உனக்கு கிடைக்கும்னு பாஸ்கரன் ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆதித்யன் அனுகிரகம் பண்ணி அவங்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைக்குது. க்ஷயம் அப்படின்னா அழிவுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். அக்ஷயம்னா ஷயம்னா குறைவானது, குறைபாடு கிடையாது, அளவுக்கு உரியதுன்னு அர்த்தம், அளவுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். ஃபைனைட், இதுதான் அளவு, இவ்வளவு தான், இதுக்கு அழிகிற தன்மை உண்டு, இது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ஷயம்னா. அக்ஷயம்ங்கிறதுனா அளவிட முடியாதது, இன்ஃபைனைட், அள்ள அள்ள வரக்கூடியது, எடுக்க எடுக்க குறையாதது அக்ஷயம். அப்படி ஒரு அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது. இந்த சாப்பாடில் இதுலேருந்து என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். என்ன சாப்பாடு கிடைக்கும்னா என்ன சாப்பாடு கேட்டாலும் கிடைக்கும். நம்மக்கிட்ட அக்ஷய பாத்திரம் கிடைச்சா நம்ம வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்போம். தர்மராஜன் அதை வச்சு தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தினா தன்னை நாடி வந்தவர்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டான். அதில் என்னென்னலாம் சாப்பாடு வரும். தாமிர பாத்திரம்னு இருக்குது. தாமிர பாத்திரம்னா தாமிரம் அப்படிங்கிற காப்பரை தாமிர பாத்திரம். அதை திரௌபதி தான் அது கூடவே. நம்ம சொன்ன மாதிரி ஊருக்கு சோறு போடுறோட கடமை யாருக்குன்னு பார்த்தா கிருஹிணிக்கு இருக்குதுன்னு பார்த்தோம். கிரகஸ்தன் சோறு போடுறான்னு சொல்கிறோமே தவிர, ஒரு வீட்டில் கூப்பிட்டு ஒருத்தருக்கு டம்ளரில் தண்ணி கொடுக்கணுன்னா கூட அந்த வீட்டு காரியாக இருக்கிற அந்த வீட்டுக்காரிங்கிற அர்த்தமே கிருஹிணி. வீட்டுக்கு எவள் உரியவளோ அவள் தான் கிருஹிணின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட கிருஹிணி மனசு வச்சா தான் சாப்பாடு போட முடியும். அதனால் அவள் தான் இன்சார்ஜ். மற்றவங்க சாப்பாடு போடுறதுக்கும் சரி, மற்றவங்களை சாப்பாடை வைக்கிறதுக்கு உரிமை அவள் தான். தாய் உள்ளம் அல்லவா, இந்த தாய் போடுற சாப்பாடை தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. இப்படி இந்த அக்ஷய பாத்திரம் கிடைக்கிறது, அது திரௌபதி கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷம். திரௌபதிக்குனா எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற இது. சூரிய உபாசனை பண்ணி அந்த கடைசி அக்ஷய பாத்திரத்தில் என்னென்னா அள்ள அள்ள குறையாத சாப்பாடு வரும். எல்லா விதமான சாப்பாடும் வரும். இந்த சாப்பாட்டில் 4 வகையான உணவு முறைகள் இருக்குது. இந்த பக்ஷ்யம், லேக்யம், இன்னும் 2 இருக்குது, சரி ஞாபகம் இல்லை. ஒன்றும் இல்லை, கடித்து சாப்பிட்றது, குடிக்கிறது, நக்கி சாப்பிட்றது, முழுங்கிறது. ஹல்வா வாய்க்குள்ளே போட்டால் முழுங்கிடுவோம். முறுக்கு, தோசை, இட்லி, சாதம் எல்லாம் கடித்து வாயில் பற்களுக்கு வேலை கொடுத்து சாப்பிடுவோம். பாயசம், ஜூஸு, இதே மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே குடிச்சிருவோம் நம்ம. பஞ்சாமிரதம் இதே மாதிரி தான் இந்த லேக்கியம்னு பேர். அதை அப்படியே நம்ம கையில் வாங்கிட்டு நக்கி சாப்பிட்றது. இப்படி 4 விதமான சாப்பாடும் இதுலேருந்து வரும், இந்த அக்ஷய பாத்திரத்துலேருந்து வரும் அப்படின்னு சூரியன் கொடுக்குறார். ஒரு கண்டிஷன் சொல்கிறார், இந்த 4 விதமான பொருட்கள் எப்போ கேட்டாலும் வரும், என்னென்ன கேட்டாலும் வரும். ஆனால் ஒரே ஒன்று, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு திரௌபதி சாப்பிட்டானா அன்னைக்கு டே ஓவர். ஒரு வேளை தான் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஒரு வேளை தான் வரும். அதை வச்சு நீ ஊருக்கே சாப்பாடு போடலாம், உலகத்துக்கே சாப்பாடு போடலாம். முடிஞ்சு பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்துட்டின்னா அடுத்து வராது அப்படிங்கிறார். இந்த அக்ஷய பாத்திரத்தில் என்ன இருக்கிற இன்னொரு மகா விசேஷம்னா, இது அல்ல அல்ல குறையாமல் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக இதுக்கு இந்த பாத்திரத்துலேருந்து வருதுங்க. அதுக்கு அக்ஷய பாத்திரம்னு பேர் வச்சோம். ஆனால் இதை பேர் அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறோம். சூரிய பகவான் சொன்னார், 14 வருஷம் கழித்து இந்த நாள்லேருந்து 14 இயர்ஸ், 14 வருடம் கழித்து உனக்கு இழந்த ராஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிறார். 13 வருஷம் வனவாசம். அவர் சொல்கிறார் 12 வருஷம் இந்த அக்ஷய பாத்திரம் கையில் இருக்குன்னார். கொடுத்தது தான் கொடுக்குறாரு. 14 வருஷத்துக்கு கழிச்சு தான் ராஜ்யம் கிடைக்க போகிறது. 14 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாமேனா இந்த அக்ஷய பாத்திரம் பசியில் வாடுற பீமனுக்கு சோறு போடுறதுக்காக கொடுக்கல. பஞ்சபாண்டவர்களுக்கு நல்லா நிம்மதியாக சாப்பிடணுங்கிறதுக்காக கொடுக்கல. பஞ்சபாண்டவர்களுக்கு எது ரொம்ப மனசில் உறுத்தின்னு இருக்கோ, யுதிஷ்டருக்கு எந்த தர்மத்தில் எதோ சொல்லிகிட்டு இருந்தோமோ, அந்த சாதுக்களுக்கு உணவளிக்கிறது, தன்னை நம்பினவர்களை காப்பாற்றணுங்கிற அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக கொடுக்கப்பட்டது அக்ஷய பாத்திரம். 12 நல்லா தெரியும் நமக்கு. 13 வருஷத்தில் 12 வருஷம்தான் காமிய வனங்களில் இருக்க போகிறாங்க. ஒரு வருஷம் தலைமறைவாக இருக்க போகிறாங்க. எவன் போட்டது எங்கேயோ வாங்கி சாப்பிட போகிறாங்க. இவங்க யார் மற்றவங்களுக்கு கொடுக்குறது? அந்த ஒரு வருஷம் தேவையில்லை அக்ஷய பாத்திரம். இந்த 12 வருஷம் அப்புறமே இருக்கவே இருக்குது. ராஜ்யம் வரப்போகுது, ஜெயிக்க போகிறாங்க, எல்லா உலகத்தையே ஜெயிக்க போகிறாங்க, மறுபடியும் எல்லா மக்களையும் சுபிக்ஷமாக வாழ வைக்க போகிறாங்க பாண்டவர்கள். ஆக இவங்க கஷ்டப்பட போகிறது 12 வருஷம்தான்.
தன்னை நாடி வரவங்களுக்கு சாப்பாடு போட முடியலையே அப்படிங்கிற கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார் சூரிய பகவான். 12 வருஷம்தான் இருக்குன்னார். இந்த கண்டிஷனோடு கொடுத்தார். இப்போ சொன்னோம், இந்த அல்ல குறையாத வர்றதால இது பேர் அக்ஷய பாத்திரம்னு பேர் வச்சோம். இந்த வாரம் டைட்டில் பேரும் அக்ஷய பாத்திரம். இதுக்கு 2 பொருள் கொள்ளலாம். அக்ஷயமாக இன்ஃபைனைட்டாக எடுக்க குறையாமல் வந்த உணவு, சாதுக்களுக்கு இட்ட பாத்திரம் அந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று போன வாரத்துலேருந்து பார்த்துருவோம், அக்ஷயம்னா எடுக்க குறையாமல் வரும்னு. வஸ்திரம் வந்தது, புடவை வந்தது, எடுக்க குறையாத ஒரு புடவை வந்தது போன வாரம். எல்லாத்துக்கும் மேலே எண்ணி குறையாமல் சாதுக்கள் வந்தாங்க தர்மரை தேடி. எடுக்க குறையாத உணவுகள் வந்தது அக்ஷய பாத்திரத்துலேருந்து. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த முனிவர்களுக்கு என்ன குணம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, யார் மேலேயும் பற்று பாசம் கிடையாது, கருணை தான் சொன்னோம் பார்த்தீங்களா. இங்கே அக்ஷய பாத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, எடுக்க குறையாத வர அந்த பாத்திரத்துக்கு இன்னொரு சத்பாத்திரம் டானி அப்படின்னு மனிதனை கொண்டாடுவாங்க. பாத்திரம்னா அந்த கேரக்டர் பொருந்திய ஒரு மனிதனை நல்ல பாத்திரம், சத்பாத்திரம். கதாபாத்திரம்னு சொல்கிறோமே கேரக்டர்னு, இந்த கதையில் வர ஒரு கேரக்டர், ஒரு மனிதனை கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி. சரியா? இங்கே பாத்திரம்ங்கிறது ஒரு பண்டத்தை போட்டு வைக்கிற ஒரு உலோகத்தால் ஆன ஒரு பாத்திரத்தை மட்டும் குறிக்கலைங்க. ஒரு நல்ல மனுஷனையும் இங்கே பாத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கொடுக்குறோம். அக்ஷய பாத்திரம், அல்ல குறையாததுன்னு சொல்கிறோம். அல்ல குறையாமல் கொடுத்த புடவை, அல்ல குறையாமல் கொடுத்த உணவு, போதும்னு திகற்ற அளவுக்கு கொடுத்த தர்ம சிந்தனைகள், இது எல்லாம் அக்ஷயம் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அக்ஷயமாக இன்ஃபைனைட்டாக இருக்கிறது என்னென்னா சுவாமியோட கருணை, பகவானோட கருணை. அதனால தான் இவ்வளவு யோகிகள் குரு பக்தி தர்ம சிந்தனைன்னு 12 வருஷம் கழிஞ்சது. ஒரிஜினல் அக்ஷய பாத்திரம் பாண்டவர்களுக்கு என்னென்னா இறைவனோட கருணை. நாளைக்கு இறைவனே கிளம்பி வரப்போகிறார். இப்படி கருணையே வடிவமாக வந்தது அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரம் வச்சு சாதம் போடுறாங்க. எல்லாருக்கும் கதை தெரியும். துர்வாச மகரிஷி வரார். இவங்களை நம்ம துரியோதனாதிகள் சபையில் வந்து நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு வரும்போது பாண்டவர்களுக்கு வனத்தில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் போய் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு திருப்பி அனுப்புகிறார். ஒரு பெரிய ஒரு முனி கூட்டத்தோட துர்வாசர் கிளம்பி வரார். எல்லாருக்கும் நமக்கு கதை தெரியும். வந்து கரெக்டாக சாதத்தை சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு கவிழ்த்து வைக்கும் போது வந்துட்டார் துர்வாசர். நான் போய் குளிச்சுட்டு வரேன், சாப்பிடலாம் அப்படிங்கிற. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அக்ஷய பாத்திரத்துலேருந்து மறுபடியும் சாப்பாடு வராது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பகவானை வேண்டிக்கும் போது பகவான் ஒரு அந்தன வேஷம் தாங்கி வந்து எனக்கு சாதம் போடுன்னு கேட்குறார். இது மகாபாரதத்தில் நேராக பகவானாவே வந்தான்னு இருக்கு. இன்னொரு சில இடத்துல பாகவதம், இன்னொரு ஹரிவம்சம், இன்னும் மற்ற ஒரு புராணங்கள்லாம் அந்தன ஒரு தானிக்கு வந்தான்னு இருக்கு. மகாபாரதத்தில் பகவானே வந்தான்னு இருக்கு. எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு போடு திரௌபதி அப்படின்னு கேட்டான் பகவான். இந்த பாத்திரத்தில் நீ ஒழுங்காக தேய்க்க மாட்டேன், உனக்கு தேய்ச்சி ஒழுங்காக பாத்திரத்தை அலம்ப தெரியாது, எனக்கு தெரியாதா, போய் பாத்திரத்தை கொண்டு வாங்கிறார் பகவான். பாத்திரத்தை கொண்டு வரான். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பருக்கையும் ஒரு கீரை துண்டும் இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்டதில் இந்த உலகமே சாப்பிட்டு வயிறு ரொம்பினா மாதிரி. துர்வாசருக்கு பசியே இல்லை. திருப்பி வந்தால் பாண்டவர்கள் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடாட்டி பாண்டவனோட கோபத்துக்கு ஆளாயிடுவோங்கிறதுக்காக பயந்து துர்வாசர் தலைதறிக்க, துர்வாசர் யாரை கண்டா உலகமே தலைதறிக்க ஓடுமோ அந்த துர்வாச மகரிஷியை சாபம் கொடுத்துருவான்னு பயப்படுற அந்த துர்வாச மகரிஷியை கண்டு யாரெல்லாம் பயப்படுவாங்களோ, அந்த ஒரு மரியாதை உண்டோ எல்லாரையும் விட்ட அந்த துர்வாச மகரிஷி இவங்களுக்காக பயந்து, தர்மத்துக்காக பயந்து, பாஞ்சாலிக்காக பயந்து, தர்மனுக்காக பயந்து தலதறிக்க ஓடி போனார். இது அக்ஷய பாத்திர சரித்திரம். அப்படியே சொன்னோம், மகாபாரதத்தை அனுசியூத்தமாக சொல்லக்கூடாது. அனுசியூத்தம்னா அந்த கண்டினியூஸ்ன்னு, அனுசியூத்தம்னா அடுத்து இதுக்கு அடுத்து இதுன்னு மகாபாரதம் இருக்குன்னா அனுசியூத்தமாக சொல்லக்கூடாது. மகாபாரதம் தொடர்ந்து அப்படியே சொல்லக்கூடாது. இந்த துர்வியாசர் வந்த சரித்திரம் வந்து வனப்பருவத்தோட கடைசியில் வருது. அர்ஜுனன் பாசுபதம் வாங்கிடுறான், மற்ற கதைகள்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. அங்கே இந்திரலோகம் போகிறான் வரான். அப்புறமேலு கந்தர்வன்ட்டேருந்து இவங்களை காப்பாற்றுறாங்க. யார்? நம்ம துரியோதனாதிகளை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வருது இந்த அக்ஷய பாத்திர கதை. அனுசூத்தமாக சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தர்மத்தை பெரியவங்களாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அக்ஷய பாத்திரம் கிடச்ச உடனேயே பகவான் வந்து அனுகிரகம் பண்ணது. இந்த துர்வாசர் வந்த சரித்திரத்தை சொல்லுவாங்க. அதை நம்மளும் இங்கே சுருக்கமாக சொல்லினோம். இப்படி அக்ஷய பாத்திரம் கிடச்சது. அல்ல குறையாத பகவானோட கருணையும் கிடச்சதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில்.
இது இப்படி போயின்னு இருக்கு. இந்த வனத்தை விட்டு இந்த துவைத்த வனத்துக்கு போகிறாங்க, இந்த காமியக வனத்துலேருந்து துவைத்த வனம் போகிறாங்க. இப்படி காடை விட்டு காடு மாறி மாறி போகும்போது கிர்மீரன் ஒரு அசுரன் வரான். கிர்மீரனோட ஒரு பருவம் வருதுங்க. கிர்மீரன் யாருன்னா அந்த பகாசுரன் நம்ம பார்த்தோம். அரக்கு மாளிகை எரிக்கும் போது அந்த காட்டுக்கு வந்து ஹிடிம்ப வனத்தில் ஹிடிம்பனை கொண்டு ஹிடிம்பையை கல்யாணம் பண்ணிட்டு கிராமமாக போகும்போது ஒரு நாட்டுக்கு ஏகச்சக்ரா நகரத்தில் போய் பிராமணர்களாக வேஷம் தரிக்கும் போது அங்கே இருந்த ஒரு பகாசுரன்கிற ஒரு அரக்கன் ஊரில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனை கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததை மாற்றி பீமன் அனுப்பி அந்த பகாசுர வதம் நடந்தது. பகாசுரனோட சகோதரன் இந்த கிர்மீரன், அவன் வந்து மாயையெல்லாம் உருவாக்குறான். தௌமியர் கூட வந்தாரும் அவங்க எல்லாம் பிழைச்சாங்க. இந்த மாயையெல்லாம் தௌமியர் வந்து தன்னோட கமண்டலூரில் இருக்கிற ஜலத்தை போட்டு இந்த மாயையெல்லாம் நீக்கி இங்கே ஒரு பெரிய அசுரன் வரான் பாருன்னு இவங்களை உஷாரப்படுத்துகிறார். பீமன் அடித்து அசுரனை கொல்றான் அந்த கிர்மீரனை. அந்த கிர்மீர வதம் நடக்கிறது. இந்த கிர்மீர வதம் நடந்ததுன்னு காட்டில் இருக்கிற விஷயம் நாட்டுக்கு தெரியறது. அங்கே எல்லாம் சொல்கிறாங்க. விதுரன் மறுபடியும் சொல்கிறான், இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, தயவு செஞ்சு அழைச்சிக்கோ, உன்னோட சகோதரர்கள்லாம் திருப்பி அழைச்சிக்கோ, சகோதர புத்திரர்கள் அழைச்சிக்கோன்னு விதுரர் தர்மத்தை எடுத்து சொல்கிறார் திருதராஷ்டருக்கு. திருதராஷ்டிரன் கேட்குற நிலைமையில் இல்லை. விருப்பம் இருந்தால் இரு, இல்லாட்டி கிளம்பி போன்னு விதுரனை உதாசீனப்படுத்துகிறார். விதுரர் கிளம்பி திருப்பி காட்டுக்கே வந்தாச்சு. இவங்க இந்த காமிய கவனத்துலேருந்து துவைத்தவனம் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி விதுரர் வந்து காட்டுக்குள்ளே உட்காந்துருக்க. பாண்டவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்ன சித்தப்பா, நாட்டில் இருக்க வேண்டியவர் நீங்கள் காட்டில் வந்து எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்களே, ஏன்னா என்னையும் துரத்தி விட்டாங்கப்பா, நல்லது எடுத்து சொன்ன போயிட்டாங்கப்பா அப்படின்னார். சரி, இதுக்கப்புறம் உங்க கூட தான் 12 வருஷமும் இருக்க போறோம்னு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? தர்மனுக்கு. 2 தர்ம ஆத்மாக்களும் சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அந்த காடு, அதுதான் நாடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கும்போதே விதுரர் போனது தான் தாமதம். ஒரு கை உடஞ்சா மாதிரி போயிடுத்து திருதராஷ்டருக்கு. உடனே சஞ்சயனை அனுப்பி போய் விதுரரை திருப்பி அழைச்சிட்டு வா, நான் கண்ணு தெரியாத கபோதி, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், எனக்கு விதுரரை விட்டால் வேறு யார் புத்திமதி எடுத்து சொல்கிறதுக்கு, நான் தம்பியை விட்டு அந்த அண்ணனை பாதுகாப்பாக அன்பாக அனுசரிக்கிறது யார் இருக்கா, அவனை போய் அழைச்சிட்டு வா, என்ன சொன்னாலும் கேட்குறவன் ஒருத்தன் தான், அழைச்சிட்டு வாங்கிறார். சொன்னதான் தான் ஓகே நான் திருப்பி போயிடுறேன்னு அண்ணாவை பார்க்க போகிறேன்னு கிளம்பிட்டான் விதுரர். நீங்கள் முதல்ல கிளம்புங்க சித்தப்பா, போய் தந்தையாரை பார்த்துக்கோங்க, திருதராஷ்டிர பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தர்மனும் சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டான். அவ்வளவு தர்மாத்மாக்கள் இந்த விதுரரும் தர்மபுத்திரரும். இது என்னன்னா அந்த கை உடஞ்சா மாதிரி இருந்தது அப்படிங்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும். திருதராஷ்டிரர் வந்து ராஜா, நாட்டோட ராஜா, தலைவன். ஆனால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். சொந்த பொண்டாட்டி கேட்கல, ஏன்னா அநியாயமாக பேசினா பொண்டாட்டி எதிர்த்து பேசுவாங்க, எங்கே தேவையோ. பிள்ளைகள் மதிக்கிறதே கிடையாது. இருக்கவே இருக்கார் பீஷ்மர், நான் அந்த குரு வம்சத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவர் ஒரு அட்வைஸ் மழையாக பொழிவார். பெரியவங்களாம் இருக்காங்க சபையில், யார் இவர் சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. கேட்குற 2 ஆள், ஒன்று சஞ்சயன், இன்னொன்று விதுரன். சஞ்சயன் எது சொன்னாலும் கேட்டுட்டு நல்லதை எடுத்து சொல்லுவார், விதுரனும் எது சொன்னாலும் கேட்டுட்டு நல்லதை எடுத்து சொல்லுவார். இவங்க சொல்கிறது காதுக்குள்ளே போகுதோ போகலையோ, இவன் என்ன சொன்னாலும் திருப்பி இவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது செவிடன் காதில் ஊதின சங்க மாதிரி தான் பாதி நேரத்தில் இருக்கும். சில நேரத்தில் கேட்பான் திருதராஷ்டிரன். ஆனால் திருதராஷ்டிரனுக்கு என்ன ஒரு அன்புனா, இவங்க 2 பேர் மேலே ஒரு பரிவு என்னென்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரே ஆள் இவங்க 2 பேர் தான். யார்? சஞ்சயனும் விதுரரும். அதனாலேயே விதுரரை கூட வச்சுக்கணும்னு ஆசை. இதெல்லாம் அந்த கட்டுமரத்தோட கேரக்டர். இதெல்லாம் யார் சொன்னால் கேட்குறாங்க, யார் நமக்கு ஜால்ரா தட்டுறாங்க, என்ன சொன்னாலும் நம்ம பின்னாடி திட்டினா கூட நம்மளை வந்து விட்டு கொடுக்காமல் யார் இருக்காங்களோ விடாமல் வச்சுக்கணும்னு திருதராஷ்டிரன் எண்ணம். விதுரர் திருப்பி கூப்பிட்டு வச்சுக்கிறான். இந்த ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறது. இது நடக்கும்போதே பாண்டவர்களை அழிக்கணும்னு படையை திரட்டிண்டு, இதெல்லாம் ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை, இன்னும் நிறைய முக்கியமான சுவையான விஷயங்கள்லாம் வனப்பருவத்தில் இருக்குது. கர்ணன், சகுனி, துரியோதனன், துஷ்சாதனாதிகள் வந்து தேர் எடுத்துட்டு படையை கலப்பிண்டு காட்டில் போய் அடிச்சுட்டு வந்துடுவோம், இவங்களை இருந்த காட்டில் அனுப்பிச்சிட்டோம், இவங்களை வந்து கொன்னுடுவோன்னு ஒரு படையை எடுத்துகிட்டு போகிறாங்க. வியாச பகவான் நடுவில் வந்து தடுத்து திரும்பி நாட்டுக்கு போன அனுப்பி அவங்களுக்கு புத்திமதிலாம் சொல்கிறார். வியாசரே இவங்க அவமதிக்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்கன்னு வியாசர் வந்து, நான் இதுக்கப்புறம் உனக்கு புத்தி சொன்னால் நீங்களாம் திருந்த மாட்டேன், நீ உனக்கு அழிவு வந்து சேர்றது தானே. ஆனால் இந்த குரு மட்டும் கிடையாது, இந்த கொழுந்து வியாசர். நம்ம பார்த்தோம், வியாசரோட என்னதான் வியாசர் ஒரு மகரிஷினா கூட, சத்தியவதியோட மகன் அப்படின்னு சொன்னால் கூட,
திருது திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரருக்கெல்லாம் தந்தை அவர் தான். ஆக என்னதான் இருந்தாலும் இந்த பரிவு இருக்குது வியாசருக்கு இந்த குடும்பம் மேலே, நல்லா இருக்கணுங்கிறதால. வியாசர் சொல்கிறார், நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், சொல்கிற மாதிரி ஒரு ஆளை அனுப்புகிறேன் அப்படின்னு வியாசர் வந்து கிளம்பி போகிறார். மைத்ரேயர் மகரிஷி வரார், அவர் வருவார், உனக்கு நல்லது சொல்லுவார் அப்படிங்கிறார். அவர் வந்து பேசும்போது இந்த துரியோதனன் மறுபடியும் அசிங்கப்படுத்துகிறான் அவரை. அவர் சொல்கிறத கேட்காம தொடைய தட்டுறான். மைத்ரேயர் பார்த்தார், வியாசர் மாதிரிலாம் அவருக்கு ஒன்றும் கடமை கிடையாது, சாபம் விட்டுறார். மகனே உன் தொடை உடைய போகிறது, நீ என்னை பார்த்து நீ தொடையை தட்டி நான் ஏளனம் பண்ணலை, உன் தொடையை நொறுக்கிறான் பார், இதுதான் சாபம்னு சாபத்தை விட்டுட்டு வேற போனார் மைத்ரேயர். ஆக துரியோதனோட அழிவு கன்ஃபார்ம் ஆச்சு. அன்னைக்கு வரைக்குமாவது திருதராஷ்டிரருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னதான் சபதம் எடுத்துட்டா கூட, பாஞ்சலி எடுத்துட்டா கூட நம்ம உறவுகள் தான், தர்மத்தை திருப்பி எடுத்து சொன்னால் பரவாயில்ல, அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி நாடை திருப்பி கொடுத்தா அவங்க சமாதானமாகிடுவாங்கன்னு நம்பின்னு இருந்தார். அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க சபையில். என்றைக்கு மைத்ரேயர் அந்த சாபத்தை கொடுத்தாங்களோ இந்த குருவம்சம் அழியறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு எல்லாம் முடிவு கொண்டாங்க. இது நாட்டில் நடக்கிறது. ஸோ மகாபாரதத்தில் எப்படி தான், இந்த ஒரு சீன் காட்டில், இந்த சீன் நாட்டில்னு மாறி 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 இந்த வனப்பருவம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, படம்லாம் தோற்று போகிற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் இந்த வனப்பருவத்தில். இப்படி நாட்டில் நடக்கிறது. காட்டில் பாண்டவர்கள் ரொம்ப சௌக்கியமாக அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு வரவங்க போகிறவங்களுக்கும் சாப்பாடு போட்டுருக்காங்க. சொன்ன மாதிரி ஒரிஜினல் அக்ஷய பாத்திரம் யாருன்னா பகவான், சாக்ஷாத் பகவான். சால்வ தேசத்துக்கு போய் சால்வனை கொன்று பகவான் இப்போ தான் நேரில் வர, நேராக காட்டுக்கு வந்துட்டார். விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே பகவான் காட்டுக்கு வந்துட்டார். ஆக அக்ஷயமாக இன்ஃபைனைட்டாக இருக்கிற அந்த சச்சித் ஆனந்தம்னு சொல்கிற அந்த எல்லையில்லாத அந்த ஆனந்தத்தை கொடுக்குற அந்த தெய்வம், அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கிற அந்த யுகத்தில் இருக்கிற பகவான் கிருஷ்ண பரமாத்மா இவங்களை தேடி தேடி வரார். திருஷ்டத்யும்னன் வரான், எல்லா ராஜாக்களும் வராங்க, வந்து நல்ல புத்தி சொல்லி இவங்களுக்கு நல்லது சொல்கிறாங்க. பகவானுக்கு ஒரே கோபம். இதெல்லாம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நம்ம விலாவாரியாக பார்க்கலாம். படையெடு தர்மா, நம்ம போய் அழிச்சிட்டு வந்துடலாங்கிறார். தர்மர் கேட்குற மாதிரி இல்லை. சரி, நான் அபிமன்யு சுபத்ரா, பகவானோட தங்கைன்னு பார்த்தோம் சுபத்ரை, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு கிருஷ்ணர் வந்து சுபத்ரையும் அபிமன்யும் அழைச்சிட்டு போகிறார். திருஷ்டத்யும்னன் வரான், அவனும் நான் சண்டை போட்டு எல்லாரையும் கொள்றேங்கிறான், அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. உப பாண்டவர்கள்னு பார்த்தோம், திரௌபதி மூலமாக ஒவ்வொரு பாண்டவர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் பிறந்தாங்க, அவங்க தான் உப பாண்டவர்கள்னு பார்த்தோம். அவங்கள அழைச்சிட்டு திருஷ்டத்யும்னன் போகிறான். அடுத்த நாள் அவங்கெல்லாம் அழறாங்க, சின்ன பசங்க, ஒரு வாலிப பருவமும் பால பருவத்துக்கும் நடுவில் இருக்கிற வயசு நிறைய குழந்தைகளுக்குங்க. அங்கே கொண்டு போய் விட்டால் அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிறவங்க அழறாங்க. திருஷ்டத்யும்னன் அடுத்த நாள் காலம்பரை வந்து இந்த குழந்தைகள் இருக்காங்களா சமாதானப்படுத்தலாம்னு உப பாண்டவர்களை பார்க்க வரும்போது உப பாண்டவர்கள் நாட்டிலேயே இல்லை. எங்கடா போனாங்கன்னு பார்த்தா துவாரகைக்கு கிளம்பி போயாச்சு. கிருஷ்ணன் எப்படி அபிமன்யுவை அழைச்சிட்டு போனான், கிருஷ்ணன் வந்து சொந்த தாய் மாமா அபிமன்யுவுக்கு, உப பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் தாய் மாமா கிடையாது. ஆனால் கிருஷ்ணன் கூடயே இவங்க கூட அந்த குடும்பத்தோடையே சேர்ந்து இருந்ததால் இவங்களும் கிருஷ்ணனை மாமான்னு கூப்பிட்டு ஒரு தாய் மாமாவுக்கு என்ன பாங்கோ கிருஷ்ணன் மேலே அந்த அன்பை செலுத்தி வந்தாங்க அந்த உப பாண்டவர்கள். அதனாலே உப பாண்டவர்களையும் அழைச்சிட்டு எல்லாரும் இங்கேயே இருக்கட்டுமேனு திருஷ்டத்யும்னனை சமாதானப்படுத்தி கிருஷ்ணன் அனுப்பினார். இது நம்ம வீட்டில் கூட இன்றைக்கி கூட பார்க்கலாம், இந்த ஒரு நல்ல பாங்கை வந்து பார்க்கலாம். வீட்டில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த வீடுகளில் இந்த பழக்கத்தை நிறைய பேர் கண்கூட பார்த்துருப்பீங்க. 7 தாத்தாக்கள் இருப்பாங்க, அதில் மொதல் தாத்தா 6 தாத்தாக்களும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு தாத்தாக்கும் ஒரு அப்பா பெரியப்பா அத்தைகள்லாம் பிறப்பாங்க. அவங்கெல்லாம் அவரை பெரியப்பான்னு கூப்பிடணும், அவங்களும் சேர்ந்து அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும், அவங்க அவரை தாத்தான்னு கூப்பிடணும், அவங்களும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. நிறைய குடும்பங்களில் பார்க்கலாம் இந்த இதை வந்து. இன்றைக்கும் ஒரு சில குடும்பங்களில் இந்த பழக்கம் இருக்குது. யார் மற்ற என்ன உறவு முறை சொல்லி அழைக்கிறாங்களோ அதே மாதிரியே அதே உறவு சொல்லி நம்ம அழைக்கிற சமூகம் நம்ம பாரத கலாச்சாரம். இப்படி எல்லாருக்கும் மாமான்னு தாய் மாமனா இருந்து எல்லாரையும் பாதுகாக்கிறான் பகவான். காமியக்க வனத்தில் இவங்க எங்கே இருக்காங்களோ வந்து காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணுறான். இவங்களுக்கு வஸ்திரம் அக்ஷயமாக கிடைக்கல, மறுபடியும் சொல்கிறோம், இவங்களுக்கு வக்ஷயம் அக்ஷயமாக கிடைக்கல, இவங்களுக்கு சாப்பாடு அளவில்லாமல் கிடைக்கல. அளவில்லாமல் கிடைச்சது இது முனிவர்களோட அட்வைஸ், அவங்களோட தர்ம நெறி, அந்த சத்சங்கம் மட்டும் அழிவில்லாமல் கிடைக்கல. அதையும் தாண்டி அழிவில்லாமல் அளவில்லாமல் கிடைச்சது எதுனா பகவானோட கருணை. அதுதான் ஒரிஜினல் அக்ஷய பாத்திரம்
அப்படின்னு சொல்லி இந்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்புகளை இந்த அளவில் நிறைவு பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே இப்போ அடுத்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்புகள் சத்சங்கம் இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து 24வது வாரமாக இறைவனோட கிருபையில் மகாபாரதம் காட்டும் மாண்புகள் தொடர்ந்து நடக்கும். பகவான் இவங்ககிட்ட பேசினது, அர்ஜுனன் கிட்ட பேசினது, அடுத்து பாசுபதாஸ்திரம் இருக்குது, ஹரிச்சந்திர உபாக்கியானம் இருக்குது. ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம், உயர்ந்த தத்துவங்கள்லாம் இருக்கிற இடம் மகாபாரதம் இருக்கிற இந்த வனப்பருவம். இதெல்லாம் இறைவனோட கிருபையில், குரு கிருபையில் நம்மெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுண்டு இந்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்புகளை இந்த அளவில் நிறைவு பண்ணிக்கலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று இத்துணை நேரம் செவிமடுத்து கேட்ட அனைத்து சீரடியார்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு, வான்முகில் வழாது வைக, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக இவ் உலகமெல்லாம் என்ற இந்த சனாதன தர்ம நீதியானது உலகம் முழுக்க மேல்மேலும் வளர வேண்டும். இந்த தர்மம் இருக்கும் இடம் நல்ல செழிப்பு இருக்க வேண்டும். தேவையில்லாத தாரித்திரம் போன்ற புயல், மழை, நாசம் அதெல்லாம் தீர்ந்து மறுபடியும் மக்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு, ஓங்கி உலகளந்த உத்தமர் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினார், தீங்கென்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் உடுகையல் உகழ, பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று மாதம் மும்மாறி பொழிந்து, மும்மாறி மட்டுமே பொழிந்து, சகலவித செல்வ சௌபாகியங்களும் சத்சங்கத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று, சத்சங்கத்தில் சொன்ன குரு உபதேசங்களும் குருமார்களும் ரிஷி சந்நியாசி யோகீஸ்வரர்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வைத்துக்கொண்டு, அதற்கு மேல்மேலும் இது போன்ற சத்சங்கங்கள் துணை புரியட்டும் என்ற பிரார்த்தனை வைத்துக்கொண்டு, சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிశ్చலதத்துவம், நிశ్చலதத்வே ஜீவன் முக்தி என்ற இந்த உயர்ந்த லட்சியமான ஜீவன் முக்தி உரிய வேளையில் உரிய காலத்தில் பகவானின் கிருபையால் சத்சங்கம் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மணித்தையே வாசிஷ்டாய நமோ நமஹ என்ற இந்த 5ஆம் வேதமான மகாபாரதத்தை நமக்கு அருளிய வியாச பகவானிற்கு நன்றியை மற்றொரு முறை வந்தனத்தை செலுத்தி கொண்டு இந்த வார சத்சங்கத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம். ஜெய்ஹிந்த். ராம் ராம்.